அன்பிற்குரியவர்களே, சிந்தனை சுரங்கம் என்னும் எங்கள் அமைப்பினுடைய 78வது நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இப்பொழுது முதல் நிகழ்வாக கிராத் ஓதி ஆரம்பிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய மௌலவி அல்ஹாபில் KAK பதுல்லாதி தாவீது பொறுப்பாசிரியர் மஜிதே முகமது மக்தூம் மதரசாவினுடைய பொறுப்பாசிரியராக இருக்கிறார். அவர் இப்போது கிராத் ஓதி ஆரம்பம் செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. قالت الأعراب آمنا قل لم تؤمنوا ولكن قولوا أسلمنا ولما يدخل الإيمان في قلوبكم وإن تطيعوا الله ورسوله لا يلتكم من أعمالكم شيئا إن الله غفور رحيم. إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله ثم لم يرتابوا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله أولئك هم الصادقون. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த நிகழ்ச்சியை தலைமைதான் நடத்தி தருமாறு அருமை சகோதரர் அம்சத் அலி அவர்களை மேடை கிடைக்கின்றேன்.
உமரப்புலவர் வாரிசுகள் இலக்கிய அறக்கட்டளை சார்பில் அதனுடைய தலைவர் உமைசீதின் பைசி அவர்கள் மேடை கிடைக்கின்றேன். தவத்திரு திருவடிக்குடில் சாமியார் சுவாமிகள் அவர்களை ஜோதிமலை இறைப்பணி கூடம் கும்பகோணத்திலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு வரவேற்பணும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல சாமியார் இவங்க, அதையும் நம்ம சொல்லிடுறோம். 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், அவன் தலையை கொண்டு வா, 10 லட்ச ரூபா, அந்த மாதிரி சாமியார் இல்லாமல் நம்ம சாமியார் அவங்க. சிலுவை சித்தர் பேராயர் ஜோசப் மோகன்குமார் அவர்களை மேடை கிடைக்கின்றேன். எனது நீண்டகால நண்பர் என்று சொல்லலாம், குடும்ப நண்பர், தூய திருத்துவாலயம் புதுப்பேட்டையில் இருக்கிறார். அவருடைய இல்லம் பட்ரோடில் சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிறது. ஆயர் எஸ்.ஏ. ராஜ் அவர்களை மேடை கிடைக்கின்றேன். மக்கள் சேவை அறக்கட்டளையுடைய தலைவரை மேடை கிடைக்கின்றோம். உங்கள் அத்தனை பேரையும் சுருக்கமாக வரவேற்புரை என்ற பெயரிலே ஒரு 20 நிமிடங்கள் அவர்களே இவர்களே என்று அடைக்காமல், மேடையில் இருக்கின்ற ஆண்டோர்களே, மேடையில் இடமில்லாத காரணத்தால் எதிலே அமைந்திருத்து எங்கள் நெஞ்சத்தில் இடம் பிடித்துக்கும் சான்றோர்களே என்று ஒட்டுமொத்தமாக வரவேற்று கொண்டு இப்பொழுது தலைமையுரை ஆற்றுமாறு அம்சத்தலி அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த சிந்தனை சுரங்கம் அண்ணன் சௌகத்திரி அண்ணன் நடத்தும் 78வது சமய நல்லுணக்க சகோதர திருவிழாவிற்கு என்னை தலைமையாக தாங்குமாறு வேண்டிக் கொண்டதற்கு நான் அல்லாஹ்விடம் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். மேலும் இந்த விழா மேலும் பல இது 78ஓடு நிற்காமல் மேலும் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இந்த விழா நல்லபடியாக நடக்கிறதுக்கு நான் இறைவனை வேண்டி இந்த விழாவை ஆரம்பிக்க வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் இன்னும் ஒரு சின்ன விளக்கம் சொல்ல கேட்டுக்கிறேன். நான் இதற்கு முன்னாடி பார்வையாளர்களாகத்தான் இந்த சிந்தனை நிகழ்ச்சிக்கு பல முறை வந்திருக்கின்றேன். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குமாறு அண்ணன் சௌகத்திரி அண்ணன் வேண்டுகோள் என்பதற்கு நான் ஏற்றுக்கொண்டேன். இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக ஒரு அருமையான கவிதை வாசிப்பதற்காக எழுத்தாளர் கவிஞர் சிக்கந்தர் சா. இந்த இனிய மாலை பொழுதினிலே சமூக நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம் என்கிற ஒரு அழகான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் சிந்தனை சுரங்கத்தின் 78வது கூட்டத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த விழா ஏற்பாட்டாளர் அண்ணன் சௌகத்தலி அண்ணன் அவர்களுக்கும், கூட்டத்தின் தலைவர் அம்ஜத்தலி அவர்களுக்கும், உமரு பொருளாதார வாரிசுகளின் அறக்கட்டளை தலைவர் அண்ணன் உமையுசீன் பைஜி அவர்களுக்கும், இங்கே சமூக நல்லிணக்கம் பற்றி பேச வந்திருக்கிற அண்ணன் ஐயா திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களுக்கும், மோகன்குமார் அவர்களுக்கும் முதற்கண் என் அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். மத நல்லிணக்க திருவிழா மத நல்லிணக்கம் வேண்டும் என்கிற சமூக அக்கறையுடன் நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ஐயா திருவடிக்குடில் சுவாமிகள் போல சிவனை உணர்ந்த மகான்களின் பேரின்ப நிலையை அவர்கள் மட்டுமே அறிவர். உலகம் முழுவதும் இன்னும் சொல்லப்போனால் ஐரோப்பாவில் முதலில் ஆரம்பித்து உலகம் முழுவதும் பரவி மறுமலர்ச்சி கண்ட கிறிஸ்துவத்தை பற்றி அதிகம் ஐயா மோகன்குமார் அவர்களுக்கு தெரியும். இஸ்லாமியர்களுக்கு உலகில் முதலாக தன்னை பின்பற்றியவர்களை சீடர் என்று சொல்லாமல் தோழர் என்று அழைத்த எங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெருமை எங்களுக்கு தெரியும். இறை உணர்வும் அறநெறியும் உலகில் அது மட்டும்தான், இறை உணர்வும் அறநெறியும் மட்டும்தான் எல்லா மதங்களின் உயிர் மூச்சு. அதனாலேயே மக்களுக்கு மதம் என்பது இன்றியமையாததாகிவிட்டிருக்கிறது. மதம் இல்லையேல் மனிதர்கள் இல்லை. முதலில் மக்களாகிய நாம் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு மதம் தேவைப்பட்டது.
இன்றோ மதங்களை நல்லிணக்கப்படுத்த நம்மை போன்ற மக்கள் தேவைப்படுகிறது. ஏன் எல்லோரையும் இறைவன் ஒரே மதமாக படைத்திருக்கக்கூடாது என்று ஒரு எண்ணம் நமக்கு உதிக்க வேண்டும். உதித்திருக்கலாம். இவ்வளவு படைத்த இறைவனுக்கு இது கூடவா தெரியாது என்றும் நாம் நினைக்க வேண்டும். உங்களுக்குள் மருத்துவர், பொறியாளர், அதிகாரி, ஆசிரியர் என்று பலவாறு இருப்பதைப் போல் இந்துத்துவமும் கிறிஸ்துவமும் இஸ்லாமியமும் மனித விதிகளின் மருத்துவர்கள். எல்லா நோய்களுக்கும் ஒரே மருத்துவம் பயன் தராது. ஆரம்ப காலங்களில் குகைக்குள் வாழ்ந்த மனிதன் நாகரீக வளர்ச்சிக்கு பின் பகைக்குள் வந்து நிற்கிறான். இங்கே கூடியிருக்கும் நாம் எல்லோரும் ஒரு வகையில் வீரம் மிகுந்தவர்கள் என்று நான் சொல்லுவேன், என்று நான் உணர்கிறேன். இங்கே நாம் கூடியிருப்பது வேஷமிடுவதற்கு அல்ல, ஒற்றுமையாய் இணங்கி வாழ்வோம் என்று கோஷமிடுவதற்கு. தினசரி வாழ்க்கையில் கடும் முயற்சியிலும் கடின சகிப்பினாலும் மட்டுமே இன்றைய கணவனும் மனைவியும் நல்லிணக்கம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். கோடி தலைமுறைகள் வாழ்ந்த பிறகும் இன்னும் மனித இணக்கமும் மத நல்லிணக்கமும் மேடையில்தான் இருக்கிறதா என்றும் எண்ணுவது சரியாக இருக்குமா என்று வேண்டியிருக்கிறது. அப்படியானால் நல்லிணக்கத்திற்கான எல்லை எது? நீண்ட தண்டவாளங்கள் இடையிடையே துண்டிக்கப்பட்டிருப்பதால் தான் ரயில் தங்குதடையின்றி ஓடுகிறது. இறுதி நாள் வரை இணங்கியே கிடப்போம் என்று இறைவன் எய்தும் விதி எங்கே போனது? காகிதங்களில் வார்த்தெடுத்த வேதங்கள் இன்னும் உங்கள் வீதிகளுக்கு பயன்படவில்லையா? யுக யுகமாய் உங்களை பின்பற்றுவதால் அதில் உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுதலும் இல்லையா? உங்கள் நாகரிகத்தை தினமும் துவைத்து காயப்போட வேண்டுமா? உங்கள் பசிக்கு மட்டுமே உங்களது இலக்கா? உயிரினங்களின் ஒற்றுமைக்கு உங்களிடம் தீர்வு இல்லையா? அப்படியென்றால் இறைவன் வகுத்து தந்த அசல் எந்த சந்தையில் விலை போனது? சிறுவன் மீது சிறுநீர் கழிக்கும் அவலம் பார்த்து எப்படி அமைதியாக இருந்து கிடப்பது? மத நல்லிணக்கம் யார் கைக்குள்ளும் அடங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே மீண்டும் நாங்கள் வரிசையில் இன்று வாக்களித்து கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜான். மத நல்லிணக்கம் யார் கைக்குள்ளும் அடங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே மீண்டும் நாங்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் வெற்றி பெற்றவனோ வேறு வரிசையில் நின்று கொண்டிருக்கிறான். மீண்டும் தேர்தல் வருகிறது, திரும்பவும் அவனே வெற்றி பெறுகிறான். சிலர் மட்டும் வாக்களிக்கும் வரிசைக்கே வருவதில்லை. அவர்கள் வாக்குகளை எண்ணுவதும் இல்லை. வாக்குப்பட்டிகளின் திறவுகோலை மட்டுமே எண்ணுகிறார்கள். அவர்கள் எல்லா மதங்களையும் ஒரே கோணியில் கட்டி இமயமலை உச்சியிலிருந்து உருட்டிவிட பார்க்கிறார்கள். கம்பிகளுக்கு பின்னால் நிற்கும் கைதிகளைப் போல் கைகட்டி நிற்கச் சொல்கிறார்கள் நம்மை. நாட்டை புலம்பெயர்த்து வேறு திசையில் கொண்டு செல்கிறார்கள். அவர்களின் ஆட்காட்டி விரலில் ஆணவம் இருக்கிறது. வேலிக்குள் இருக்கும் வெள்ளாமையை விவசாயிக்கு தெரியாமல் வேறு வழியில் கொண்டு செல்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அறையில் இல்லை, திகார் சிறையில். வார்த்தைகளால் தீமூட்டி அதன் தழலில் நம் உணர்வுகளை உலரவிட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
நிர்வாணத்தை வீதிகளில் நடக்கச் சொல்கிறார்கள். கேவலமாக பேசுவதையும் இழிவாக நினைப்பதையும் வெளிப்படையாக மக்கள் உணரவில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். மலிவாக ஆங்காங்கே மத பூசல்களும் சாதி பூசல்களும் வெடித்து சிதறி கிடந்தாலும் அதை மிதித்து விடாமல் தடம் பார்த்து செல்ல எங்கள் குழந்தைகளுக்கு இதுபோல் மேடை கற்றுக் கொடுக்கிறது. இந்த மேடையில் இருப்பவர்களுக்கு எள்ளளவும் பயமில்லை, எதற்கும் அஞ்சுபவர்களும் இல்லை. ஏனெனில் எளிதில் காயப்படும் மதங்களின் மனங்களுக்கு உயர்ந்த மருத்துவம் எங்கள் ஒற்றுமையில்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் உலகுக்கு உணர்த்துவோம். நெஞ்சுரமும் மனதைரியமும் கொண்டு நாட்டை பற்றி இந்த மேடை கவலை கொள்கிறது. நாட்டில் வாழும் மக்களின் நல்லிணக்கத்திற்கு இந்த மேடை கவலை கொள்கிறது. அதற்காக நாங்கள் காலமெல்லாம் குரல் கொடுப்போம். குரல் என்றால் வெறும் சப்தம் என்று எண்ணாதீர்கள், குரல் ஆயுதம். எத்தனை முறை திரும்பினாலும் மீண்டும் மீண்டும் கரைக்கு வருகிற அலைகளைப் போல் மனிதர்களின் நடுவே நல்லிணக்கம் தங்கும் வரை இந்த மேடையின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நாட்களாய் அரசியல் தன் முகத்தில் மதச்சாயம் பூசிக்கொள்கிறது. பிறர் வணங்கும் இறைவனை கொச்சைப்படுத்துகிறது. மத அடையாளங்களில் வாலாட்டி வடை சுடுகிறது. அதை சிலர் பாராட்டி கடை போடுகிறார்கள். நிலவில் வடை சுடும் பாட்டிக்கு பூமியிலும் சிலர் வடை சுடுவது தெரிகிறதாம். சில பள்ளிவாசல்களின் செங்கல்கள் தஸ்பீ மணியைப் போல் சிதறி கிடக்கின்றன. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாட்டில் வெயில் கொளுத்துகிறது. உஷ்ணம் தாங்காமல் சில பாதிரிகளின் உடைகள் தானே பற்றி கொள்ளுகிறது. வியாபாரிகளின் மாமிசம் வீதியில் கிடக்கிறது. வெயிலின் தாக்கத்தால் மணிப்பூர் மகள் தெருவில் ஆடையின்றி செல்கிறாள். குளிர்பகுதிகளிலோ அடிக்கடி இணையதளம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் அரசனின் அடிமைகள் அல்ல, ஆண்டவனின் அடிமைகள். இந்த உலகம் இறைவனுக்குரியது. இந்த உலகம் இறைவனுக்குரியது. நாம் எல்லோரும் குடிமக்கள். இருக்கும் வரை நமக்கு எல்லாம் தந்து பரிபாலிப்பவனை வணங்கி வழிபடுகிறோம். வழிபாட்டு முறைகள்தான் வேறு. இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் எந்த மதத்தின் மீதும் இளக்காரம் கொள்பவர்கள் அல்ல. இந்த மண்ணில் எதுவும் எங்களுக்கு சொந்தமில்லை. எங்களுக்குள் மதம் மாறிய திருமணம் உண்டு. மனதிற்கு பிடித்த மனைவியைத்தான் மணந்து கொள்கிறோம், மனைவியின் மதத்தை அல்ல. ஆட்களை அடையாளம் கண்டு நாங்கள் அன்னதானம் இடுவதில்லை. எங்கள் கைகள் எல்லோருக்கும் இடும். இயல்பான மனிதர்களை மனித வெறி கொண்டு கிளர்ந்தெழச் செய்கிறது இந்த அரசியல். அதை வெல்வதற்கு எங்களுக்கு ஒற்றுமை எனும் குரல் ஆயுதம் இருக்கிறது. மனிதநேயம் மட்டுமே மாண்புக்குரியது. மண்ணை ஈரமூட்ட மழை, ஈரம் காய்ந்த பிறகு மீண்டும் மீண்டும் மண்ணுக்கு வரவில்லை என்றால் பிழை. எங்களால் மக்கள் மைதானத்தில் சமூக நல்லிணக்கம் என்னும் மழை மீண்டும் மீண்டும் பெய்து கொண்டுதான் இருக்கும். இங்கு மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவரவர்களின் மதங்களே. மதங்கள் மக்களை மகிழ்வித்து மகிழ்கிறது. மனிதனின் உணர்வுகளையும் உறவுகளையும் மதங்கள் மதிக்கிறது. உயிர் இருக்கும் வரை மகிழ்ச்சியாய் வாழ மதம் பொறுப்பேற்கிறது. சுருங்க சொன்னால் நாம் அனைவரும் மதம் பிடித்த மனிதர்கள். அதனால்தான் ஒற்றுமை என்னும் கரம் பிடித்து வாழ்கிறோம். ஆடையில் மாறினாலும் மேடையில் கூடுகிறோம்.
மதங்கள் பிளவு அல்ல, கூடி சேரும் அளவு. ஆக மதங்களில் பயணிக்கும் மனிதர்களுக்குள் எந்த பிரிவினையும் இல்லை. மதங்களின் ஒற்றுமை இன்று நமக்கு அவசியமாக இருக்கிறது. மதங்களின் மகிழ்ச்சிகளையும் உரிமைகளையும் எட்ட நின்று சில கொடுக்காப்புளி சுரட்டிகள் பறித்துவிட முயல்கிறது. சகித்து கொண்டிருப்பவர்களால் தான் அவர்கள் சுகித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நினைவில் இல்லாமல் இருக்கிறது. இதை எழும்பூரிலிருந்து என்னால் சொல்ல முடியும். மணிப்பூருக்கு என்னை இன்னும் யாரும் அழைக்கவில்லை. இந்த கூட்டமும் இந்த மேடையும் கூடி கூடி முழங்கி கொண்டுதான் இருக்கும். நாங்கள் இருட்டில் நடக்கிற போதெல்லாம் எங்களுடன் ஒரு வெளிச்சம் வருகிறது. அது நிஜத்தின் வெளிச்சம் அல்ல, எங்கள் இனத்தின் வெளிச்சம். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான கவிதை வாசித்தவருக்கு ஒரு கைத்தட்டல் ஒன்று கொடுங்க. இப்போல்லாம் கைத்தட்டலை கேட்டு கேட்டு தான் வாங்கணும், டிவியில் பார்த்து பார்த்து. இப்போது கரகோஷம் கரகோஷம்னு அப்போ தான் கைத்தட்டுறாங்க. அந்த மாதிரி பழக்கமாகிருச்சு. சுருக்க உரை குருகுலம் சமயத்துறை பேராசிரியர் மரியாதைக்குரிய ஜீவராஜ் ஆயர் அவர்களை சுருக்க உரையாற்றுமாறு. அனைத்து ஆற்றலும் உள்ள இறைவனின் திருப்பெயரால் நம் அனைவருக்கும் ஆண்டவனின் அருளும் அன்பும் எந்நாளும் நமக்கு உரியதாகும். எனக்கு அன்பான சகோதரர்களே, சமய நல்லிணக்க சகோதரத்துவ திருவிழாவிலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பணி என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக பல்சமய உரையாடல், பல்சமய உறவு என்று சொல்லி பல சமயங்களை சார்ந்த மக்களோடு ஒன்றிணைந்து சமுதாய பணி, சமயப்பணி என்ற பல நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகிறோம். குறிப்பாக திருவண்ணாமலையை சார்ந்து திருவண்ணாமலையில் இருக்கிறதான அண்ணாமலையார் திருக்கோயிலின் இருக்கிற என்னுடைய நண்பர் பூஜாரியாக இருக்கிற சங்கர் அவர்களோடும் எங்களுடைய திருச்சபை ஆகிய லூத்தரன் திருச்சபையினுடைய இணைந்து இன்று கிட்டத்தட்ட பல சமூகங்களோடு ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதுதான் எனக்கு முதலாவதாக இந்த சந்திப்பிலே இணைந்திருக்கிறேன். மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன். என்னென்று சொன்னால், இதுவரைக்கும் நான் பங்கு கொண்டதான ஒவ்வொரு இஸ்லாமிய சமூகத்தின் அன்பர்களோடு இணைந்து இருக்கிறதான இணைப்பிலே இன்றும் விரிவடைந்ததற்காக நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். குறிப்பாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் பேசி இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல நான் யோசிக்கிறேன். இந்த சகோதரத்துவம், சமத்துவம், சமய நல்லிணக்கம் என்ற ஒன்றே இருக்கக்கூடாது என்று இருக்கிறதான சூழலிலே சமய ரீதியான விவாதங்களை கொண்டிருக்கிறதான சூழலிலே, சமய ரீதியான எல்லைகளை வகுத்திருக்கிறதான சூழலிலே நாம் எல்லோரும் ஒன்றாயிருக்கிறோம், இறைவனின் பிள்ளைகளாயிருக்கிறோம் என்பதை நாம் உணர்க்கவே இன்று நாம் கூடியிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், இறைவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பை சார்ந்த மக்கள் என்றுமே மற்றவர்களிடமும் அன்பாகவே இருப்பார்கள். எங்களுடைய திருமறையாகிய விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு நிகழ்வு மாத்திரமே நான் பேச இங்கே வரவில்லை. திருக்குரானிலும் இன்னும் நான் என்னோடு இருக்கிறதான மற்ற சமயத்தினுடைய திருமறைகளை நான் ஆய்வு செய்கிறதுனாலே சொல்லுகிற ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், கடவுள் அன்பாயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், கடவுளிடம் அன்பாயிருங்கள், அயலாரிடம் அன்பாயிருங்கள்.
இதை செய்தோம் என்று சொன்னால் எந்த சூழலிலும் சமய நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் நம்முடைய வாழ்விலே நிறைந்திருக்கும். இப்படிப்பட்டதான நிகழ்வுகள் இன்னும் அநேகமாக இருக்கும் என்பதை நாம் உணர்த்தோம். இன்றைய காலகட்டத்திலே சமயங்களின் சங்கங்கள் இருக்கிறது. சமயங்களுக்கு சங்கங்களை உண்டாக்கி பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பிளவுகள் எல்லாம் மாற்ற சமயங்களின் சங்கமமாக நாம் மாற வேண்டும். எல்லாம் ஒன்றிணைந்து நாம் செயல்படுகிற இறையாண்மை நமக்கு வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிளவு என்பது மற்றவர்களுக்கு ஒரு ஆயுதமாக மாறிவிடும். அதனால் அன்பு குறைந்துவிடும். நம்முடைய வாழ்விலே அன்பாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்விலே எல்லா சமயங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரே காரியம், இறைவன் அன்பாகவே இருக்கிறார், நாமும் அன்பாக இருப்போம். அப்படிப்பட்டதான நிகழ்விலே இந்த சமய நல்லிணக்க சகோதரத்துவம் மாத்திரமல்ல, சமத்துவமும் நம்மத்திலே இருக்கும் என்பதை சொல்லி இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்த அன்பு சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய தமிழாசான் என்று தான் சொல்ல வேண்டும், செந்தமிழ் சொல்வேந்தர் பீர் முகமது பாக்கவி அவர்கள். கலைஞர் ஒரு இடத்திலே சொல்லுவார், அரசியல் போராட்டங்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கும்போது இலக்கியத்தில் நான் இணைஞ்சிக்கிறேன்னு சொல்லி, அது மாதிரி இலக்கியத்தில் இணைய வந்திருக்கும் பீர் முகமது பாக்கவி அவர்கள் வருகிறவர்களை வரவேற்று கொண்டு அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். சகோதரத்துவ சமய நல்லிணக்க விழாவின் தலைவர் அருமை ஹாஜி ருமைசுத்தீன் அவர்களே, சமூகத்தின் மீது அக்கறையோடு இது போன்ற விழாக்களை தொடர்ந்து நடத்தி வருகிற அருமை சகோதரர் பற்றோடு ஷௌக்கத் அலி அண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் கவிதையுரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் அவர்களே, எனக்கு பின்னால் நீண்ட கருத்துரையை வழங்க காத்திருக்கிற அருமைக்குரிய சகோதர சமயத்தை சார்ந்த பெரியவர்களே, இந்த விழாவிற்கு திரளாக வருகை புரிந்திருக்கிற புதுப்பேட்டை மஹல்லாவினுடைய பெருமக்களே, சகோதர சமயத்தை சார்ந்த நண்பர்களே, மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை இந்த நிகழ்வின் வாயிலாக நான் பெறுகிறேன். கடுமையான வெயில் நேரத்தில் ஒரு நிழல் குடை கிடைத்தால் எவ்வளவு ஆசுவாசம் கிடைக்குமோ அந்த ஆசுவாசத்தை இந்த மேடை வழியாக நான் பெற முயற்சிக்கிறேன். தாகித்த நேரத்தில் குளிர்ந்த தண்ணீரை எவரேனும் அன்போடு தந்தால் அதனை பருகுகிற நேரத்தில் மனமெல்லாம் எப்படி குளிருமோ அந்த குளிர்ச்சியான அனுபவத்தை பெறுவதற்கான முயற்சியாக இந்த மேடையை நான் புரிந்து கொள்கிறேன். இந்த உலகத்தில் மனிதர்களை இறைவன்தான் படைத்தான் என்று சமயங்கள் சொல்கின்றன.
திருக்குர்ஆனின் வாசிப்பில் இந்த உண்மை மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. குரங்கிலிருந்து படைக்கப்பட்டவன் மனிதன் என்கிற கோட்பாட்டை குர்ஆன் உதறி தள்ளுகிறது. அறிவியல் ரீதியான அபத்தம் என்று குர்ஆன் அதனை அடையாளப்படுத்துகிறது. இந்த உலகை ஆளுவதற்கும் இறைவனின் பேரன்பை இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரப்பி வாழ்வதற்கும் உரிய ஒரு சிறந்த படைப்பு தான் மனிதன். மனிதன் வெறும் பௌதீக அம்சங்களால் உருவாக்கப்பட்ட பண்டம் அல்ல. அவன் இறைவனின் பிரதிநிதி. இறைவன் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்ட விரும்புகிற செயல்களை மனிதன் மனிதனாக இருந்து நிகழ்த்தி காட்ட வேண்டிய கடமைக்குரியவன். மாபெரும் பொறுப்புகளை சுமந்தவன். மனிதன் தன் கடமைகளை மறக்கிற பொழுது அவன் தன் பொறுப்புணர்வுகளை துறக்கிற பொழுதுதான் மிருகமாகி விடுகிறான். நாட்டில் வாழ வேண்டிய காட்டில் வாழ வேண்டிய விலங்குகள் சில நாட்டில் வாழ்கின்றன. அப்படி நாடு காடாகிவிடக் கூடாது என்பதற்குத்தான் இறைவன் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறான். அந்த தீர்க்கதரிசிகளின் வழியாகத்தான் மனிதர்களின் இதயங்களை பண்படுத்தப்படுகிற முயற்சிகள் நடக்கின்றன. அவன் அதன் வழியாக பக்குவம் அடைகிறான், பதமாகிறான். சமயம் என்றால் என்ன? சமையல் என்று சொல்கிறோம் அல்லவா? சோறு பதமாகிவிட்டது, அப்படி என்றால் அது சமையலாகிவிட்டது என்று பொருள். ஒரு பெண் சமைந்தாள் என்றால் வாழ்வின் பொறுப்புணர்வை சுமப்பதற்குரிய தகுதியை பெறுகிறாள் என்று பொருள். சமயம் மனிதனை பக்குவமடைய செய்கிறது. சமயம் மனிதனை பதப்படுத்துகிறது. இந்த அர்த்தங்களோடு சமயத்தை பார்க்கிற அந்த பார்வை நமக்கு வந்துவிட்டதென்றால், நான் அந்தோடி சாமியையும் ஆல்பர்ட்டையும் அருளையும் நான் வேறுபடுத்தி பார்க்கவே முடியாது. இறைவனின் படைப்புகளில் எல்லோரும் சமம். கொள்கைகளும் தத்துவங்களும் கோட்பாடுகளும் வேறாக இருக்கலாம். அது பிரிவுக்காக அல்ல, புரிதலுக்காக. உலகம் என்பது ஒரு பூங்காவை போல. ஒரு பூங்கா பூங்காவாக மாறுவது எப்போது? பல வண்ணங்களிலும் பல வடிவங்களிலும் பல வாசனைகளிலும், பல வண்ணங்களிலும் பல வடிவங்களிலும் பல வாசனைகளிலும் இருக்கிற பூக்கள் அங்கே குடியிருந்தால் அதற்கு பூங்கா என்று பெயர். ஒரு தொட்டியில் ஒரு பூச்செடி இருக்கிறது என்றால் அது பூந்தொட்டியில் வளர்கிற பூச்செடி, அது பூங்காவல்ல. இந்தியா பூங்காவாக இருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். ஒன்றிய அரசை ஆள்பவர்கள் ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே கல்ச்சர், ஒரே உடை, ஒரே நிறம், ஒரே தேர்தல், ஒரே உணவு, எல்லோரும் ஒரே என்கிற நிலையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மனிதர்களாக இருப்பவர்கள் அறிவை பெற்றவர்கள். அறிவு என்பது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது. ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட அறிவால் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிற மனிதன்
ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக புரிகிற இயல்பு கொண்டவனாக இருக்கிறான். உனக்கு ஒன்று பிடிக்கும் என்றால் அது அடுத்தவனுக்கும் பிடித்தாக வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல, நிர்பந்தம் அல்ல. உனக்கு ஒன்றை பிடிக்கவில்லை என்றால் அது எல்லோருக்கும் பிடிக்கக்கூடாது என்று நிர்பந்தம் செய்வதும் மனித தன்மை அல்ல. அப்படி ஒருவன் விரும்பினால் நான் விரும்புவதை போல நீனும் விரும்ப வேண்டும். நான் இருக்கும் திசையில் நீ வாழ வேண்டும். நான் இருக்கிற கோட்பாட்டின் அடிப்படையில், தத்துவத்தின் அடிப்படையில் தான் நீனும் உன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருவன் நிர்பந்தித்தால் நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாகிவிடும். எனவே அப்படி பார்க்கிற பொழுது நாட்டை ஆள்கிற மோடிகளையும் விடவும் இறைவனின் வீட்டை நிர்வகிப்பதாக நினைக்கிற மனிதர்கள் மோடியை விடவும் மோசமாக இருக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக பெரும் உண்மை அது. இறைவனுக்கு விருப்பம் இல்லாத, இறைவன் வெறுக்கிற ஒரு செயலை ஒரு மனிதன் செய்கிறான் என்பது வரை அவன் நேசிக்கப்பட வேண்டும், அவன் கொண்டாடப்பட வேண்டும். இந்த உலகில் ஒரு செயலை செய்வதற்கு ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். ஒரே செயலை எல்லோரும் செய்துவிட முடியாது, எல்லா செயலையும் ஒருவரை செய்துவிட முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயலை செய்தாக வேண்டிய நிலையில் தான் இந்த உலகம் இருக்கிறது. ஒருவரை சார்ந்துதான் இன்னொருவன் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த உலகில். இது ஒரு சார்பு உலகம். என் ஒருவனின் தேவைகள் என்னால் மாத்திரம் நிறைவடைந்து விட முடியாது. பலரின் உதவியும் பலரின் உழைப்பும் என் ஒருவனுக்கு தேவைப்படுகிறது. கவிஞர் மேத்தாவின் வரிகளில் சொல்லப்போனால், விவசாயி சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நான் சோற்றில் கை வைக்க முடியாது. என் பசிக்கு நானே விதைத்து, என் பசிக்கு நானே அறுவடை செய்து, என் பசிக்கு அரிசியை நானே உலை வைத்து, என் பசிக்கு நானே சோறு சமைத்து இந்த உலகில் ஒருவனும் வாழ்ந்து விட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பார்க்கிறோம், மனிதமும் மனித தன்மைகளும் மனிதர்களிடத்தில் பரவுவதற்கு, அது நிலை பெறுவதற்கு மதங்களின் நம்பிக்கை இல்லாதவர்களாலும் அந்த காரியம் நடந்திருக்கிறது. வெவ்வேறு கோட்பாடுகளில் வாழ்பவர்களாலும் ஒரு மதத்தவரின், ஒரு கொள்கையுடையவரின் கோட்பாடுகள் உறுதி பெற்றிருக்கின்றன. என் மார்க்கத்தை, என் சமயத்தை நிறுவுவதில் என் சமயத்தவர்கள் மாத்திரம் உதவுவதில்லை, அடுத்தவர்களின் பணிகளினால் நான் முழுமையடைகிறேன். அடுத்தவர்களின் வேலைகளினால் என் வேலைகள் நிறைவடைகின்றன. இதுதானே உலகத்தின் இயற்கை. பெருமக்களே, மனித வாழ்வில் இருக்கிற சூட்சுமத்தையும் நுட்பத்தையும் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நான் இவரை வேறுபட்ட பார்வையில் பார்க்காத வரை என் சகோதரர் தான் இவரும், அன்பிற்குரிய ஃபாதர் அவர்களும் அன்பிற்குரிய அடிகளார் அவர்களும். நான் பக்கத்தில் இருப்பதனாலே, அவரிடத்தில் பேசுவதனாலே, அவரிடத்தில் கைகுலுக்குவதனாலே, அவருடைய சிந்தனைகளை செவிமடுப்பதனாலே நான் தீட்டு பெற்று விடுவதில்லை. என் சிந்தனைகள் உருமாறி போவதில்லை. இதயத்தையும்
மூளையையும் திறந்து வைத்திருக்கிற பொழுதெல்லாம் ஒரு மனிதன் முழுமையை நோக்கி பயணிக்கிறான். எப்போது இதயங்களை பூட்டு போட்டு அவன் பூட்டி விடுகிறானோ அவன் குறை மனிதனாகவே மாறிவிடுகிறான். எல்லா பொருள்களும் எதனாலோ முழுமையடைகின்றன. எல்லா பொருட்களும் இணைகின்ற ஒவ்வொன்றின் வெவ்வேறு விஷயங்களினாலே முழுமையை நோக்கி நகர்கின்றன. அதுதான் இயற்கையின் விதி. ஒரு செயல் நிகழ்வதற்கு எத்தனை செயல்கள் நிலைபெற வேண்டியிருக்கின்றன தெரியுமா? நான் பேச வேண்டும் என்கிற ஒரு செயல் நிகழ்வதற்கு இந்த மேடை தேவைப்படுகிறது. இந்த மேடைக்கு முன்னால் நான் இந்த மேடைக்கு பேச வேண்டும் என்று அழைக்கப்பட வேண்டியிருக்கிறது, வர வேண்டியிருக்கிறது. அப்படி வருவதற்கு முன்பாக உரைகளை தயாரிக்க வேண்டியிருக்கிறது. தயாரித்து நான் மேடைக்கு முன்னால் வர வேண்டியிருக்கிறது. இந்த மைக் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. வந்திருக்கிற நீங்கள் ஆர்வமாக இருக்க வேண்டியிருக்கிறது. உண்டா இல்லையா? இத்தனை செயல்களும் ஒருங்கிணைந்தால் தான் ஒரு பேச்சு என்பது மலர்ந்து விடுகிறது இல்லையா? அதுபோல உலகத்தில் வாழுகிற பொழுது ஒரு மனிதனின் தேவைகள் பூர்த்தி அடைவதற்கு கண்ணுக்கு தெரியாத ரகசியமான பலரின் உதவிகள் ஒருவரின் தேவைக்கு பின்னால் இருக்கிறது. அந்த நுட்பத்தை புரிந்தாக வேண்டும். மத நல்லிணக்கமும் சகோதர பார்வைகளும் இந்த தத்துவத்தை நோக்கித்தான் நம்மை பயணப்பட வைக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பேருண்மையாக இது இருக்கிறது. பெருமக்களே, இந்த உலகம் அன்பால் நிரம்ப வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் ஆசை, இறைவனின் ஆசை. அதுதான் அன்பால் நிரம்ப வேண்டும். அன்புக்கு எதிரான செயல்கள் ஷைத்தானின் செயல்கள். அதைதான் நபிமார்கள் போதித்தார்கள். அதைதான் நபிமார்களின் வழிகளில் நின்று அறிஞர்கள் உபதேசித்தார்கள். நம்முடைய சிந்தனையும் நம்முடைய மூளையும் எப்படி கரப்ட் ஆகிவிட்டது என்றால், நமக்கு முன்னால் நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்பவர்களை ஒரு குறை பார்வையோடு பார்க்கிற அந்த தன்மை நம்முடைய உள்ளத்தில் கூடி நிற்கிறது. ஓட்டை பானையில் ஒரு நாள் முழுக்க தண்ணீர் பிடித்தாலும் ஒரு துளி கூட நிரம்புவதில்லை. உண்டா இல்லையா? அல்லது மூடி வைத்த பானையில் குழாயில் வழிகிற தண்ணீரை மூடி வைத்த பானைகளாலும் அந்த பானையில் தண்ணீர் நிரம்புவதில்லை. ஓட்டை பானையாக இருந்தாலும் சரி, மூடி வைத்த பானையாக இருந்தாலும் நம்முடைய மூளையும் இதயமும் எப்போதும் போல வெறுமையாகவே இருக்கும். அறிஞர்கள் சொல்வதை எப்போது நாம் செவிமடுக்க போகிறோம்? எல்லா காரியங்களையும் ஒருவர் செய்ய முடியாது என்று நான் சொன்னேன் அல்லவா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல் இருக்கிறது. அவர்களின் செயலை அவர்களோடு நாம் அங்கீகரிக்க பழக வேண்டும். அவர்களோடு நாம் அங்கீகரிக்க பழக வேண்டும். இறைவன் ஒருவரின் செயலை ஒருவருக்கு நிர்ணயம் செய்திருக்கிறான் என்றால், ஒருவருக்கு ஒரு பணியை இறைவன் தந்திருக்கிறான் என்றால், அந்த பணியை நிறைவாக செய்ய பழக வேண்டும். அந்த பணியை நிறைவாக செய்ய பழக வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தரப்பட்டிருக்கிற பணியை மிகவும் நேர்த்தியாகவும் நிறைவாகவும் செய்து முடிக்கிற பொழுது உலகம் பூங்காவாகிவிடும். அதன் நறுமணங்களால் இந்த உலக பூமி பந்து நிரம்பி வழிந்துவிடும். பெருமக்களே, இறைவன் நமக்கு தந்திருக்கிற வளங்கள் நமக்கு மாத்திரமல்ல. இறைவன் நமக்கு தந்திருக்கிற வளங்கள் நமக்கு மாத்திரமல்ல, நம் வழியாக அடுத்தவர்களுக்கும் உரியது நம் கையில் தரப்பட்டிருக்கிறது. இறைவன் சொல்கிறான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள். எவற்றை செலவழிக்கிறார்கள்? செலவழிக்கப்படுவது பணம் மாத்திரமல்ல, பண்பும் கூட.
கேரக்டரும் கூட. கடத்தப்பட வேண்டியது பணம் மாத்திரமல்ல, குணமும் கூட. ஒன்றை விதைத்தால் அது 1000 விளைந்துவிடும் என்றால் முதலில் விதைத்தான் அல்லவா, அவனுக்கு உலகம் முழுக்க யாரெல்லாம் அந்த காரியத்தை பின்தொடர்கிறார்களோ அவர்களின் செயலின் கூலி முதலாம் நிலையில் விதைத்தவருக்கு கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது. நான் ஒரு வரலாறை மாத்திரம் சொல்லி நிறைவை நோக்கி நகர்கிறேன். நபிகள் பெருமானாரின் காலத்தில் ஒரு கூட்டம் மிகுந்த வறுமையும் வாழ்வாதார வசதிகளும் குறைந்து பார்ப்பதற்கு மிகவும் பங்கரையான ஒரு கூட்டம் பெருமானாருக்கு முன்னால் வந்து நிற்கிறது. பசியோடு வந்து நிற்கிறது. பசியோடு வந்து நிற்கிற அந்த கூட்டத்திற்கு உதவ வேண்டும் என்று பெருமானார் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். தோழர் பிலாலை அழைத்து பாங்குரைக்க சொல்கிறார்கள். பாங்கு என்பது மக்களை ஒன்று திரட்டப்படுவதற்கு சொல்லப்படுகிற ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை செவிமடுத்ததும் மக்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு பள்ளிக்கு வருகிறார்கள். திரண்டிருந்த கூட்டத்திற்கு முன்னால் இறைவனின் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல்தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ். மனிதர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் உங்களுக்கு தேவைப்படுகிற ஒன்றுக்காக இப்போதே தயாராகி விடுங்கள். இப்போதே தயாராகி விடுங்கள். நாளை மறுமையில் உங்களுக்கு தேவைப்படுகிற ஒன்றுக்காக இப்போதே ஆயத்தமாகி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருந்த கூட்டத்தின் வறுமையை பற்றிய உண்மைகளை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு உதவ பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறைகூவல் விடுக்கிறார்கள். பெருமானார் சொல்லியதற்கு பின்னாலும் கூட கூட்டம் அசைவற்று அமர்ந்திருக்கிறது. அதில் ஒருவர் மாத்திரம் எழுகிறார், வீட்டிற்கு செல்கிறார். அவரது வீட்டில் இருக்கிற மிக சாதாரணமான பொருட்களை எல்லாவற்றையும் ஒரு மூட்டையில் அள்ளி போட்டுக்கொண்டு தூக்க முடியாமல் சுமந்து கொண்டு பள்ளிவாசலுக்குள் வருகிறார். அந்த பொருள்கள் மிகவும் தரமிக்கவை அல்ல, சாதாரணமான பொருட்கள். மிகவும் விலை உயர்ந்தவை அல்ல, மிகச் சாமானியர்கள் பயன்படுத்துகிற பொருட்கள். இவர் இப்படி உதவ முன் வந்ததை பார்த்த அடுத்தவர் அவரது வீட்டிற்கு செல்கிறார். அவரை பார்த்து இன்னொருவர் அவரது வீட்டிற்கு செல்கிறார். அமர்ந்திருந்த ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டிற்கு முதலாம் நபரை பார்த்து மனதில் எண்ணம் உருவாகி ஒவ்வொருவரும் வீட்டிற்கு சென்று அவரவர்களால் இயன்ற பொருட்களை பள்ளிக்கு அள்ளி வருகிறார்கள். அப்போது பெருமானார் அவர்கள் புகழ்மிக்க இந்த வார்த்தையை சொன்னார்கள். எந்த மனிதன் ஒரு நன்மையை முதலில் செய்கிறானோ அந்த நன்மையை பார்த்து அடுத்தவர்கள் செய்தால் செய்தவருக்கு தரப்படுகிற கூலியை கொஞ்சமும் குறைக்காமல் முதலாம் நிலையில் சென்றவருக்கும் அந்த கூலி தரப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு மருத்துவர் வாரம் முழுக்க வைத்தியம் செய்கிறார். வாரத்தில் ஒரு நாள் நான் செய்கிற மருத்துவத்தில் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை வருகிற நோயாளிகளுக்கு நான் இலவசமாக மருத்துவம் செய்கிறேன் என்று முடிவெடுத்து ஒரு காரியம் செய்தால் அதை பார்த்து ஒரு மருத்துவர் அதுபோன்று செய்தால், அதுபோன்று 1 10 ஆகி 10 100 ஆகினால் மனித நேயத்தை வளர்க்கிற வழிகள் இவைதான். இருட்டு பாதையில் மனிதர்கள் நடந்து வருகிற பொழுது அந்த இடத்தில் ஒரு வீடு இருக்கிறது என்றால் அந்த பாதை வழியாக வருகிற மனிதர்கள் தடுமாறி விழாமல் இருப்பதற்காக வீட்டு முற்றத்தில் ஒரு விளக்கை ஒரு மனிதன் ஏற்றி வைக்கிறான் என்றால் அந்த வெளிச்சத்தில் மனிதர்கள் நடந்து வருகிறார்கள் என்றால், அன்பிற்கினியவர்களே, அவர்களின் நன்மை
அவர்களால் பெற்ற நன்மை அந்த மனிதனுக்கு கிடைக்கும். இந்த செயலை பார்த்து இன்னொருவர் செய்தால் உலகத்தில் நன்மைகளை விதைப்பதற்கான வழிகள் இவைதான். இதுதான் வழி. ஆக பெருமக்களே, இந்த நிலையில் உலகத்தில் அன்பையும் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் பரப்புகிற முகவர்களாக ஒவ்வொரு மனிதர்களும் திகழ வேண்டும். அதுதான் இறைவன் ஆசைப்படுகிற காரியம் என்பதை சாதாரண மனிதர்களிலிருந்து அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்கள் வரை இந்த உண்மைகளை உணர்ந்து நடந்தால் நாடும் சுபிட்சமாக மாறும், வீடும் சுபிட்சமாக மாறும். அந்த வீடு இறைவனின் வீடாக கூட இருக்கலாம். வாஹிரு தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பெருந்தகை அவர்களுக்கு சீதக்கா உமரப்புல அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர் சார்பில் மக்கள் சேவை அறக்கட்டளையினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக என் அருமை ஆயர் எஸ்.ஏ. ராஜு அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த விழா ஏற்பாட்டாளர் பட்ரோடு சவுக்கத் அலி, என்னுடைய அப்பா, அவரை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். என்று சொன்னால் எனக்கு அவர் ஃபோன் பண்ணும்போது என் மனைவி எடுப்பாங்க. நான் ரெஸ்ட் ரூமில் இருப்பேன். இவ்வளோ நேரம் பாய் ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு, எடுக்க மாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு என்னை திட்டுவாங்க. ஸோ என்னுடைய இருதயத்திற்கும் என் குடும்பத்திற்கும் என் குடும்ப உறவிலே ஒருவராய் கலந்திருக்கின்ற என் அன்பிற்கினிய சவுக்கத் அலி ஐயா அவர்களை நான் அன்போடு வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்று சொன்னால் சிந்தனை சுரங்கம் என்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை அவர்கள் பல ஆண்டுகளாக பட்ரோட் பகுதியிலே அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த நிகழ்வுகளிலே என்னையும் அழைத்து அந்த விழாவிலே பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ புதுப்பேட்டை பகுதிக்கு வந்த பிறகு கூட அந்த உறவு, நட்பு, அந்த பாசம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி படைக்கின்றேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெருந்தகைகள், பெருமதிப்புக்குரிய தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைமைந்தன் இயேசுவின் ஆசியும் அவருடைய ஆசீர்வாதங்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டி நிற்கின்றேன். எனக்கு முன்பாக பேசினதான பெரியவர், மதிப்புக்குரியவர், மிக அழகாக அநேக கருத்துக்களை அவர்கள் இங்கு பகிர்ந்து கடந்து சென்றிருக்கின்றார்கள். நான் இலக்கியவாதியும் அல்ல, பெரிய இலக்கியங்களிலிருந்து புலமை பெற்று அவைகளிலிருந்து பேசக்கூடியவனும் அல்ல நான். ஆனால் உங்களை போன்ற ஒரு சாதாரண சக மனிதனாக இந்த சமூகத்தை நான் பார்க்கின்றவனாக பேச நான் விரும்புகிறேன். என்னுடைய அன்பிற்கினிய சவுக்கத் அலி அவர்கள், உங்கள் சமயம் என்ன சொல்கிறது, உங்களுடைய திருவிவிலியம் என்ன சொல்கிறது சகோதரத்துவத்தை குறித்து, அதை குறித்து நீங்கள் உரையாற்றுங்கள் என்று சொல்லி அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். என் சமயம் என்ன சொல்கிறது என்பதை நான் கற்றறிந்திருக்கிறேன். ஒரு நாள் முழுவதும் கூட எனக்கு பேசுவதற்கு அது என்னால் முடியும். ஆனால் என் தெருவில் இருக்கின்ற, என் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற மற்ற நம்பிக்கையை பின்பற்றி கொண்டிருக்கின்றதான என் சக உறவை குறித்து நான் அறிந்திருப்பது தான் உண்மையான சகோதரத்துவம், சமய நல்லிணக்கமும். இன்னைக்கு அதுதான் தெரியல. என் தெருவில் இருக்கின்ற ஒரு சகோதரனை குறித்து, மாற்று மத நம்பிக்கை பின்பற்றுகிற சகோதரனை குறித்து நான் அறியாமையில் இருப்பேன் என்று சொன்னால் நான் தான் மூடனாக இருப்பேன். இன்றைக்கு சமீபத்தில் புதுக்கோட்டையிலே ஒரு அற்புதமான ஒரு விழாவை குறித்து நான் செய்தித்தாளிலும் ஊடகத்திலும் நான் பார்த்தேன். சாயல்குடி என்கின்ற இடம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ ஆலயத்திற்கு சீர்வரிசையை கொண்டு வருகிறார்கள். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, நீங்கள் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இஸ்லாம் சமூகத்திலிருந்து சகோதரர்கள் அவர்களெல்லாம் அவர்களுடைய குல்லாவை போட்டு அவர்கள் அற்புதமாக சீர்வரிசை கொண்டு வராங்க. ஒரு பக்கம் அவங்க, ஒரு பக்கம் இந்து சகோதரர்கள். இதுதாங்க நம்ம தமிழ்நாடு.
இப்போ புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய மனிதர்கள், எத்தனை பெரிய சதிகள் நடந்தாலும் நம் தமிழ்நாட்டை யாராலும் அசைக்கவே முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டு இந்த மேடை. நான் புரிந்து கொள்வது அவ்வளவுதான். அவன் பேசலாம், என்னென்னவும் பண்ணலாம், ஆனால் நம்முடைய அன்பையும் நம் சகோதரத்துவத்தையும் அவர்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. அடிக்க அடிக்க இது வளர்ந்து கொண்டே இருக்கும். இது 78வது நிகழ்ச்சி. அவர்கள் சீரும் சிறப்புமாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, என் சமயத்திலிருந்து பேசுவதை விட, என் நம்பிக்கையிலிருந்து பேசுவதை விட, என்னுடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற இறை நம்பிக்கையிலே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் ஒரு சகோதரத்துவ ஒரு சமநிலையான ஒரு சமூகத்தை அவர் பார்க்கின்றார். எப்படி அதற்கு உதாரணமாய் சொல்கிறார் என்று சொன்னால், நம்ம தினமும் வாடுற சீப்பு இருக்கு இல்லையா, எல்லாம் சீப்பு வச்சு தானே வாடுறோம். அந்த சீப்பில் ஒரு பல் ஒரு வேளை உடைந்து இருக்கும் என்று சொன்னால், அந்த சீப்பை கொண்டு நாம் ஒருவேளை நாம் அதை தலையை நாம் வாருவோம் என்று சொன்னால், அதை கோதுவோம் என்று சொன்னால், அந்த இடத்துல என்ன வரும்? நமக்கு காயம் ஏற்பட்டு வரும். அந்த சீப்பு சமநிலையில் இருக்கும் பொழுது தான் நல்லா என்ன பண்ண முடியும்? சரியாக வார முடியும், அழகு செய்ய முடியும். அப்படி என்று சொல்லி நபிகளார் சொல்கின்றார். நான் சொல்லலை, நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார். இதுக்கு தான் நீங்கள் கையை தட்டணும். நீங்கள் கையை தட்டலை அப்படின்னா அது சரி, நான் சொல்கிறது. இன்னொரு உதாரணத்தையும் நான் படிக்க நேர்ந்தது. நபி தோழர்களோடு கூட நபி அவர்கள் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அவ்வழியாக ஒரு யூதனுடைய சடலம் எடுத்து செல்லப்படும் பொழுது நபி அவர்கள் எழுந்து நிற்கின்றார். நபி தோழர்களுக்கு ஒரு ஆச்சரியம், நீங்கள் ஏன் எழுந்து நிற்க வேண்டும்? அவர் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் அல்லவே. அப்படி சொல்ற, நான் அவனை இறைவனின் படைப்பில் சக மனிதனாக நான் பார்த்து மதிக்கிறேன். எவ்வளோ இருக்கு இல்லையா? நம்ம படிக்கிறதே கிடையாது, புரிந்து கொள்வது கிடையாது. அப்போ கிறிஸ்துவம் என்ன சொல்ல? உன்னை போல் பிறனை நேசி. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றான் இல்லைங்களா? எல்லாம் சுற்றி வளைத்து பார்க்கும் அன்பே கடவுளாக இருக்கின்றார். அன்பின் உருவமாக கடவுள் அருள் பொழிவை நமக்கு வழங்கி கொண்டு இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அவருடைய திருத்தாங்கனார் என்கின்றதான ஒரு சீடன் இருக்கின்றார். அப்போது அவருக்கு உணவு பண்டங்களை கங்கை கரையில் அதுக்கு அப்பால் இருந்து அவருக்கு சுமந்து கொண்டு வந்துகிறார் அவருடைய குருவுக்கு கொடுக்கும்படி, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. அப்படி வரும் பொழுது அவர் கொண்டு வருகின்ற அந்த இனிப்பு, அந்த பதார்த்தங்களை பார்த்து அந்த வாசனையினாலே ஒரு குழந்தை தாய் சுமந்து கொண்டிருக்கிறார். குழந்தையை அந்த தாய் அந்த குழந்தை அந்த தின்பண்டங்களை பார்த்து கதறி அழுகிறார், எனக்கு வேண்டும் என்று சொல்லி. அப்போது அப்படி அழும் பொழுது அந்த சீடர் அந்த குழந்தைக்கு அந்த உணவு பண்டங்களை எடுத்து கொடுக்கின்றார். கொடுத்த பிறகு அந்த அம்மா கேட்குறாங்க, உங்கள் குருவுக்காக அல்லவா நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள், இதை இந்த குழந்தைக்கு கொடுத்து விட்டீர்களே, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி. பசித்தவனுக்கு கொடுப்பது தான் பகவானுக்கு கொடுப்பது, பசித்தவனுக்கு கொடுப்பது தான் கடவுளுக்கு செய்வது இல்லைங்களா? ஒருத்தன் பசியோடு இருக்கும் பொழுது அவன் பசியை ஆற்றாமல் அவனுக்கு எவ்வளவுதான் நாம் மற்ற காரியங்களை சொல்வோம், அது உண்மையான மனித நேயம் அல்ல. ஆகவே இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும் இந்த ஒற்றுமை, இந்த நல்ல உணர்வை, இந்த ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நாம் தொடர்ந்து நாம் அடுத்த தலைமுறைக்கும் நாம் கடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்துகின்றதான இப்படிப்பட்ட பெரியவர்களை நாம் மதிப்பதும் அவர்களை உற்சாகப்படுத்துவது நம்முடைய சால சிறந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த சமய நல்லிணக்க சகோதரத்துவ விழா சிறப்பாக நடைபெறும்படிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அனைவரையும் நான் உளமாற வாழ்த்துகிறேன். என்னுடைய ஆசிகளும் என்னுடைய வாழ்த்துக்களும் எப்பொழுதும் உங்களுக்கு உரித்தாக இருக்கும். ஆகவே அதிகமாய் பேசி நான் உங்களை வேதனைப்படுத்த விரும்பவில்லை. எனக்கு பின்பாக அநேக பெரியவர்கள் பேசும்படிக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோம். ஒரு நல்ல சகோதரத்துவ சமத்துவம் உள்ள சமதர்வம் உள்ள ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு நாம் ஒவ்வொருவருடைய பங்கையும் நாம் செலுத்தி நம்முடைய கடமையை இந்த நாட்டிற்காக நாம் செய்வோம்.
கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். முன்ன போஸ்ட்மேன்லாம் அப்படி லெட்டரை தூக்கி போடுவாங்க. அது மாதிரி ஒருத்தர் போட்டார். போடும்போது கீழே போட்டு 3வது மாடி 2வது மாடி படிக்கட்டில் போட்டு போயிடுவார். அது மாதிரி இருக்கும்போது அவர் வந்து மேலே ஏறி படிக்கட்டு ஏறி அவர் ஒரு பாய் போஸ்ட்மேன் எடுத்து போய் கொடுத்தாரு. என்ன பாய், எப்போவுமே கீழே போட்டு போவீங்களே, இப்போ மேலே ஏறி வந்து கொடுக்குறீங்களேன்னு சொல்லி அந்த வீட்டுக்காரன் கேட்கும்போது, இல்லைம்மா திருப்பதியிலேருந்து வந்தது, அது பிரசாதம் மாதிரி இருக்குது, அதை நான் தூக்கி வீசுறதுக்கு எனக்கு மனசு இல்லைம்மா அப்படின்னு சொல்லி மேலே வந்து கொடுத்தேன். இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. வடநாட்டில் அது எப்படியோ, எது எப்படி இருந்தாலும் மனித நேயத்தை, மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவோம், மனித நேயத்தை வளர்ப்போம் என்று சொல்லி அடுத்ததாக அருமைக்குரிய பிரதர் அவர்கள் அருமையான ஒரு உரைக்காக நாம் காத்திருக்கிறோம். ஒரு கைத்தட்டலோட. அன்பான என் அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த அரங்கத்திலே கூடியிருக்கின்ற சர்வசமய உணர்வுள்ள இதயங்களே, என்றுமே எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு சர்வ சமயத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய தவத்திரு கும்பகோணம் குடில் அடிகளார் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டவர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அவை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக இந்த அவை நடந்து கொண்டு வருகிறது. முதலாவது, இந்த தலைப்பு கிட்டத்தட்ட பல வருடங்களாக நடத்தி வருகிற இந்த அரங்கத்திலே அவர்கள் சிந்தனை சுரங்கம் என்று கவிஞர் மு. மேத்தா ஐயா அவர்கள் தான் அந்த தலைப்பை கொடுத்ததாக நீங்கள் சொன்னீர்கள், அப்படி தானே? நீங்களே வைத்திருக்கிறீர்களா? சரி. இப்போ சிந்தனை அரங்கம் என்பது வேறு, சிந்தனை சுரங்கம் என்பது வேறு. அரங்கம் என்பதால் நம்ம அமர்ந்திருப்பது, சுரங்கம் என்றால் அதை தோண்ட தோண்ட உள்ளே சென்று கொண்டே இருப்பது, அதுக்கு முடிவே கிடையாது. அது உள்ளார போய் வைரத்தை பார்க்கணும், தங்கத்தை பார்க்கணும், நவரத்தினங்களை பார்க்கணும், அவைகளை வெளியே கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு பணி. நிலக்கரியை தாண்ட வேண்டும், அதுக்கு பிற்பாடு தான் உங்களுக்கு வைரம் கிடைக்கும். எனவே இந்த சிந்தனை அற்புதமான சுரங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசின ஆண்டோர் பெருமக்கள் அற்புதமாக பேசினார்கள். பல வருடங்களாக இளவயதிலிருந்தே இந்த சர்வ சமய உணர்விலே வளர்க்கப்பட்டவன் நான். பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய இளவயதிலே என்னுடைய தகப்பனார் லாரன்ஸ் அடிகளாரும், மறைந்த குன்றக்குடி அடிகளாரும், முகமது லத்தீப் போன்றவர்கள் எல்லாம் மதுரையிலே ரீகல் தேட்டர் என்று ஒரு தேட்டர் இருக்கும். அந்த அரங்கத்திலே 6 மாதத்திற்கு ஒரு முறை சர்வ சமய நல்லிணக்க கூட்டத்தை நடத்தி வருவார்கள். அதில் நாங்களாம் சிறுவர்களாக போய் காஃபி டீ கொடுத்துட்ருப்போம். அப்படி இளவயதிலே வளர்க்கப்பட்டவன். ஒரு ஆயர் பேராயர் என்றாலும் அடிப்படையிலே நான் ஒரு கவிஞன். எங்களை வளர்த்தவர்கள் எல்லாம் கவிக்கோ அப்துல் ரகுமான் ஐயா தான். அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவருடைய எல்லா கவியரங்கத்திலும் என்னை அழைப்பார். 1995 வருடம் தஞ்சாவூரிலே 8வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே அந்த மாநாடை நடத்தியவர்கள் நடராஜன் அவர்களும், அப்போது செயலாளராக இருந்த இறையன்பு ஐஏஎஸ் அவர்களும் அதை சிறப்பாக நடத்தினார்கள். அதிலே ஒரு கவிதைக்கான ஒரு போட்டி வைத்தார்கள். அந்த கவிதை நான் எழுதி அனுப்பி வைத்தேன். அது முதல் பரிசு பெற்றது. இன்று அது பாடத்திட்டத்திலும் அதை வைத்திருக்கிறார்கள். அது என்ன கவிதை என்றால், நம் நாட்டினுடைய தேசிய கொடியை வடிவமைத்தது ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அந்த வரலாறையும் அதை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் எழுதினேன், நமது நாட்டினுடைய தேசிய கொடியில் இருக்கக்கூடிய நிறங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். காவி இந்து மதம், பச்சை இஸ்லாம் மதம், வெள்ளை கிறிஸ்தவம், நடுவில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் புத்த மதம். இப்படி 4 மத கூறுகளும் நமது தேசிய கொடியில் இருக்கிறது என்று எழுதினேன். முதல் பரிசு கொடுத்தார்கள். இன்று வர்ணத்தை வைத்துதான் வர்ணாசிரமம் உருவானது. நிறைய பேருக்கு தெரியாது. வர்ணாசிரமம் சொல்லுவாங்களே, அது என்னுடைய மூலச்சொல் தெரியாது. நிறங்களை வைத்து, வர்ணத்தை வைத்து தான் வர்ணாசிரமம் வந்தது. எந்த வர்ணத்தை வைத்து நம்மை பிரிக்கிறார்களோ அந்த வர்ணத்தை வைத்து இணைத்தது தான் நமது தேசிய கொடி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு அற்புதமான ஒரு கவிதையை வாசித்தார் ஐயா. உங்கள் பேர் எனக்கு தெரியவில்லை. மிக அழகான ஒரு கவிதையை வாசித்தார். 2 விஷயங்களை சொல்லி நான் சுருக்கமாக, ஏனென்றால் உங்களைப் போல நான் அடிகளாருடைய உரையை ஆவலோடு கேட்க காத்திருக்கிறேன்.
சுருக்கமாக நான் முடிக்கிறேன். அந்த கவிதையிலே 2 காரியங்கள் என்னை தொட்டன. ஒன்று, கடவுள் ஏன் இந்த உலகத்திலே ஒரே மதமாக படைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை கவிஞர் கேட்டார். அதுக்கு பதிலும் அவரே சொன்னார். இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், இன்ஜினியர்கள் இப்படி பல பேர் இருக்கிறதுனால தான் இதை ஒரு பிரித்தாளுகிற அல்லது பிரித்து மருத்துவம் செய்கிற ஒரு ஒற்றை மதமாக அல்லாமல் பல மதங்களாக அவர் உருவாக்கினார் என்று அவர் கவிஞர் சொன்னார். பல மதங்களாக உருவாக்கினாலும் அனைத்து மதங்களும் ஒன்று சேருகிற ஒரு அற்புதமான மதம் தான் அன்பு. நீங்கள் எல்லா மதத்திலையும் பார்த்தீங்கன்னா அன்பு தான் அங்கே அடிப்படையாக இருக்கும். அதுதான் மூல மதம். இறையியல் தியாலஜி என்று சொல்லுவோம். இந்த தியாலஜி பல சமயங்களிலே நம்மளை பிரிக்கிறது, ஆனால் பிலாசபி நம்மளை இணைக்கிறது. இந்த தியாலஜி, நான் சொல்லுகிறேன், இந்த அரங்கம் இறையியலை தாண்டிய மெய்யியல் அரங்கம். அப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தை நாம் முழுகிறோம். அருமையான மௌலானா அவர்கள் சொன்னார்கள், மதம் மனிதனை சமைக்கிறது என்று சொன்னார்கள். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. அரிசி வெந்தாதான் என்னது? சோறு, சாதம். அரிசி வேகவில்லை என்றால் நம்ம ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க? அரைவேக்காடுன்னு. அது அரிசியாகவும் சாப்பிட முடியாது, சாதமாகவும் சாப்பிட முடியாது. அது அரைவேற்காடு. அந்த அரைவேற்காடுகளுடைய இந்த பிரிவினைகளை நாம் காது கொடுத்து கூட வாங்கக்கூடாது. அவர் அழகாக சொன்னார், வடையை வாங்குவதற்கு இளவேலையை சுடுகிற பாட்டி சுட்ட வடையை கூட அவர்கள் பர்ச்சேஸ் பண்ண திட்டமிடுகிறார்கள். ஏன்னால் இங்கே விற்கப்படுகிற வடை ஊசி போன வடை. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய அரங்கத்திலே அழகாக சொன்னார், பூங்கா பல மலர்கள் சேர்ந்தது தான் பூங்கா. சீப்புன்னார் அருமையான நம்மளுடைய ஆயர். சீப்பு தலைவாருவதற்கு மட்டும் கிடையாது. நீங்கள் வாழைத்தோட்டத்துக்கு போனீங்கன்னா அங்கே வாழைத்தாரும் கூட சீப்புன்னுவாங்க. அந்த இணைந்ததும் சீப்புன்னுவாங்க. அப்போ அந்த வாழை மரம் சீப்பாக இருக்கிற இடம் தான் தோப்பு. இந்த இடம் ஒரு தோப்பு, நாமெல்லாம் சீப்பு. இதுதான் சமத்துவ உணர்வு. பூக்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வேர், அது ஆணி வேர், அது ஒன்று தான். எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம். இஸ்லாமிய பெருமக்கள், அந்நியர்கள், அவர்கள் பாகிஸ்தான் செல்ல வேண்டும், கிறிஸ்தவர்கள் அந்நியர்கள் அவர்கள் இஸ்ரேலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன். அது எப்பொழுதோ பிரிட்டிஷ் காலத்திலே அது முடிந்து விட்டது. இதை குறித்து பேசினோம். இப்போது நூல்களெல்லாம் வந்துவிட்டது. இந்திய சுதந்திரத்திற்காக போராடின இஸ்லாமியர்களை குறித்த நூல் வந்திருக்கிறது, கிறிஸ்தவர்களை குறித்த நூல் வந்திருக்கிறது. இதையெல்லாம் நான் பட்டியல் போட்டு விட்டால் அது 10 மணி நேரம் ஆகிவிடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், வரலாறை வாசிக்காதவர்கள் தான் இந்த பிரிவினையை யோசிப்பார்கள். நம்ம நாட்டினுடைய தத்துவமே என்ன தெரியுமா? ஜனநாயகம் தான். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது தான் நம்மளுடைய தாரக மந்திரம். மற்ற நாடுகளைப் போல அல்ல. மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலதரப்பட்ட இனங்கள், பலதரப்பட்ட மொழிகள் உள்ள கூட்டு தொகுப்பு இந்தியாவை தவிர உலகத்தில் வேறு எங்குமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்தியாவிலே இன்று ஒரே நாடு ஒரே தேசம் என்று வைத்தால், இங்கே காணப்படுகிற அந்த மாநிலத்தினுடைய மத சுதந்திரமும் கலாச்சாரமும் பல்வேறு வகையான எல்லாமே தவிடுபொடியாய் மாறிவிடும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்மளுடைய தாதுமை. இன்றைக்கி இஸ்லாமிய பெருமக்களை எப்படி கூப்பிட்றோம்? அத்தான் கூப்பிட்றோம், பாபான்னு கூப்பிட்றோம். இன்றைக்கி உறவு முறை வைத்து நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஒரு தீபாவளி வந்தால் ஒரு இந்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பையன் வந்து பட்டாசு கேட்டு தொந்தரவு பண்ணுவான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் தீபாவளியை இந்து மக்கள் தான் கொண்டாடுகிறார்களா? தீபாவளி வந்துருச்சுனாலே எல்லா வீட்லேயும் பட்டாசு வாங்குவோம். ரம்ஜான் வந்துருச்சுன்னா முதல்ல பாய்க்கு ஃபோனை போட்டு பிரியாணியை கொண்டு வாங்கன்னு கேட்போம் உரிமையோட. கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா எல்லார் வீட்டுக்கும் கேக்கு போகும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வாய்க்குள்ளே போகிறது தீட்டு கிடையாது, வாய்க்கு வெளியே வர்றது தான் தீட்டு. நீ பேசுறது தான் தீட்டா இருக்கு. நீ பிரிவினையை பேசுறிய பத்தியா, அதுதான் தீட்டு. நீ சமத்துவத்தை பேசினா தீட்டென்று உனக்கு கொடுக்கப்படுகிற மறுக்கப்படுகிறத வாங்கி நீ சந்தோஷப்பட்டு என் அயலானை நான் ஆரோக்கியமாக நான் அருகிலே வைத்திருப்பேன். இன்னும் எவ்வளவோ காரியங்களை சொல்லலாம், நான் நேரம் கருதி நிறுத்த நினைக்கிறேன். இன்று வரலாறு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய
இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, சீக்கியர்கள் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ விதமான மத இந்த நாட்டிலே இருக்கிறது. புத்த மதம் முதற்கொண்டு இருக்கிறது. அனைவருக்கும் இந்த இந்தியா சொந்த நாடு, சொந்த தேசம். இனி இந்த பிரித்தாளுகிற சூழ்நிலையை நாம் பேசவே கூடாது என்பதை நான் வலியுறுத்துகிறேன். டி நகரில் பார்த்தீங்கன்னா உஸ்மான் ரோடு. அந்த உஸ்மான் யாருக்காவது தெரியுமா? அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கவர்னராக இருந்திருக்கிறாரு, நீதி கட்சி எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. யூனிவர்சிட்டி, சென்னை யூனிவர்சிட்டியில் படித்தவர். அந்த யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கே சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய வேந்தராக இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியில் வந்தவர் தான் உஸ்மான். இன்று இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் எப்படி இந்தியாவில் வணிகம் நடைபெற்றிருக்கும்? மரக்காயர் என்று சொல்லுகிறோம். மரக்காயர்கள் யார் என்றால் மரக்கலனிலே பயணித்தவர்கள் தான் மரக்காயர்கள். அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்தார்கள். அந்த வியாபாரத்தை தனக்கென்று சொந்தமாக வைத்துக் கொண்டார்கள். இல்லை, ஒரு கிறிஸ்தவர்கள் கட்டுகிற பள்ளிக்கும், ஒரு கிறிஸ்தவன் கட்டுகிற தேவாலயத்திற்கும், ஒரு இந்து கட்டுகிற இந்து ஆலயத்திற்கும் அவர்கள் புரவலர்களாக இருந்து தங்களுடைய கொடைகளை கொடுத்தார்கள். வரலாறு இருக்கிறது. வெளிப்படையாக அவர்கள் பீற்றிக் கொள்ளவில்லை. வரலாறு இருக்கிறது. இன்றைக்கி இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் இந்தியாவில் வியாபாரம் இல்லை. இன்று இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் இந்தியாவிலே கல்விகள் கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் மருத்துவமும் கல்வியும் கிடையாது. எனவே அன்பானவர்களே, சுருக்கி சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் தேசிய கொடியை ஆராதிக்கிறவர்கள், தேசிய கொடியிற்கு வணக்கம் செலுத்துகிறவர்கள், உண்மையான இந்தியாவை சார்ந்த பிரஜைகளாக, குடிமகனாக இருந்தால் நம் நாட்டினுடைய தேசிய கொடியிலே எப்படி 4 மத கூறுகள் கலந்து அது ஒரே கொடியாக பரப்புவது போல நாம் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். இதை மேடை போட்டு நாம் அறிவிக்க வேண்டும். நான் அடிக்கடி தான் சொல்லுவேன், பிரிவினையை உண்டாக்குகிறவர்கள் ஏதோ கட்டடத்தை அடிக்கலாம், நீ ஒரு மசூதி அடிக்கலாம், நீ ஒரு சர்ச்சை அடிக்கலாம், நீ ஒரு இந்து ஆலயத்தை அடிக்கலாம். ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த மத நம்பிக்கையை எவனாலும் தொட முடியாது, இடிக்க முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். யூதர்கள் இவ்வளோ பெரிய ஆலயங்களை கட்டுகிறார்களே, இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஆச்சரியமா இல்லை என்று சீடர்கள் சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் 3 நாளில் இடித்து போடப்படும். ஒரு எர்த்துக்கோய்க்கு வந்துச்சுன்னா எல்லாம் இடிச்சு போயிடும். அப்போ எங்கே தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறப்ப ஒருவனுக்கு அவனது சரீரமே ஆலயம் என்றார் இயேசு கிறிஸ்து. ஒருத்தன் தான், ஒரு சரீரம் தான் ஆலயம், அதுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார். அருமையான நம்மளுடைய மௌலானா பேசின கருத்தை சொல்லி நான் முடித்து எங்களுடைய அடிகளாருடைய உரைக்கு ஆவலாக காத்திருக்கிறேன். அவர் அழகாக ஒரு பாயிண்டை தொட்டார். குரங்கிலிருந்து மனிதன் வந்தானா, இறைவன் மனிதனை படைத்தாரா என்று ஒரு பாயிண்ட் கொடுத்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது இது காலகாலமாக இருக்கக்கூடிய விவாதம். இப்போ நான் சில பேர்லாம் கேட்டுருக்குறாங்க, குரங்கிலிருந்து மனிதன் வந்தால் ஏன் குரங்கு குரங்காவே இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆனால் நான் கொஞ்சம் இப்படி மாற்றி பார்க்க விரும்புகிறேன். நாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள் என்றால் இந்த அரங்கத்தில் இருக்க மாட்டோம், எல்லாம் மரக்கலையில் தான் உட்கார வேண்டியிருக்கும். மரக்கலையில் உட்காந்து தான் இந்த கவியரங்கத்தையும் இதையும் நம்ம கருத்தரங்கத்தையும் நம்ம கேட்கணும். ஆனால் இந்த சமயம் எவ்வளவு அழகாக மனிதனை சமைக்கிறது என்றால், குரங்கிலிருந்து வந்தவன் என்பது விஞ்ஞானம், ஆனால் கடவுள் தன் சாயலாக மனிதரை படைத்தார் என்பது மெய்ஞானம். மனிதனை உயர்த்துவது தான் மதம். விஞ்ஞானம் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது முடிவு தோல்வியில் வரும், அப்புறமேட்டு கடைசியில் வேறு மாதிரி வரும். முதல்ல நல்லதுன்னுவான், அப்புறம் அதுதான் கெட்டதுன்னுவான். இப்படி பல பிரச்சனைகள் விஞ்ஞானத்தில் உண்டு. ஆனால் கடவுள், வேதம் சொல்லுகிறது, அனைத்து மதங்களும் சொல்லுகிறது, தன் சொந்த சாயலாக ஒரு மனிதனை படைத்தார். இன்றைக்கி அப்படிப்பட்ட கடவுளுடைய பிரதிநிதிகளாக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் எப்படி கடப்பாறையை தூக்க முடியும்? நாம் இடிப்பவர்கள் அல்ல, நம் கையில் கடப்பாறைகள் அல்ல, நம் கையில் இருப்பது உளிகள் என்பதை சொல்லுகிறேன். உளி கடைப்பாறை உடைக்கும், உளிகள் தான் செதுக்கும். எனவே இந்த அரங்கத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஐயா, ஒரு கவிஞர், நீங்கள் தயவு செய்து ஒரு வேண்டுகோளை அருமையான ஐயா ஷவுக்கத் அலி ஐயா அவர்களுக்கு வைக்கிறேன். விரைவிலே நீங்கள் ஒரு சர்வசமய கவியரங்கம் நடத்த வேண்டும். அதற்கு எங்கள் தவத்திரு குடில் அடிகளார் தலைமை தாங்க வேண்டும். நான் கவிஞர்கள் வரிசையில் நான் இருக்கிறேன். 2 இஸ்லாமிய கவிஞர்கள், 2 கிறிஸ்தவ கவிஞர்கள், 2 இந்து சமயத்தை சார்ந்த கவிஞர்கள், இன்னும் பாருங்கள் வேறு பிற சமயத்தை சார்ந்த கவிஞர்கள் இருந்தால்
நீங்கள் தயவுசெய்து ஒரு கவியரங்கத்தை நீங்கள் நடத்தும்படியாக அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, இந்த சர்வ சமய கூட்டங்களுக்கு வர வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசையோடு இருந்தபொழுது கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே என்னுடைய சகோதரராக இருக்கக்கூடிய தர்வீஸ் அவர்கள் தான் என்னை இந்த சர்வ சமய கூட்டங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவருக்கு ஒரு சமூக நல்லிணக்க விருது கொடுக்க போகிறோம். அப்போ நீங்கள் வாங்க வந்து வாழ்த்துங்க. பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குகிறோம். தர்வேஷ் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். அடிகளார் அவர்களுக்கு தர்வேஷ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்கிறார்கள். அருமையான கவிதை வாசித்த சிக்கந்தர் ஷா அவர்களை மேடை கிடைக்கின்றோம். ஆளூர் அசோசியுடைய செயலாளர் அண்ணன் மாகின் அவர்கள் பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்கிறார். வாங்கண்ணே, நீங்கள் இருங்க, போடுங்கண்ணே. நிறைய தக்பீர் ஐயா, நீங்கள் கவிஞரங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, நிறையா கவிஞர் ரெடியாக இருக்காங்க. ஆமாம், இந்த இவர் இந்த இன்னொருத்தர் ஜலால், இது ஒரு கவிஞர். ஆமாம், நாங்களும் ஒரு கவிஞர் தான், ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி அவளே இப்போ சொல்லிட்டாங்க, உமரப்புலவர் அறக்கட்டளையே அந்த கவியரங்கத்தை நடத்துன்னு சொல்லி. ஆமாம், முதல் பரிசு எவ்வளோ? 10,000மா? எவ்வளோ? 10,000மா முதல் பரிசு? அது அப்புறம் சொல்லிக்கிறாங்க. சொல்லுங்கள் சார். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்ததாக அடிகளார் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குகிறார்கள். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரற்கோயிலான், தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே. எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லருளினாலே சென்னையின் அருமையான மையப்பகுதியில் சிந்தனை சுரங்கம் என்கின்ற தலைப்போடு பல்வேறு சமய சமூக பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிற நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய சிந்தனையாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு உமரு புலவர் என்கிற அற்புதமான அந்த பெருமனிதருடைய பெயரை தாங்கியும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கிற பல் சமயத்தை சார்ந்த என் அன்புக்குரிய சொந்தங்கள், மேடையை நோக்கி அமர்ந்திருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், குழந்தைகள், அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்களையும் சலாம்களையும் தெரிவித்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். ஒரு 20 நிமிடங்கள் உங்களோடு கலந்துரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எவ்வளோ நேரம் பேசலான்னு சொல்லும்போது எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்க, நாங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அவையில் வந்து பேசுகிறதுங்கிறது, அதுவும் இந்த மேடையும் மைக்கையும் நல்லிணக்கத்தையும் விரும்பக்கூடியவர்களுக்கு ஒரு சுரங்கம் கிடைச்ச மாதிரி தான். தோண்ட தோண்ட எடுத்துக்கலான்ற மாதிரி தான். ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது, ஒரு அளவு கடந்து பேசக்கூடாது. நபிகளார் அவர்கள் உபதேசத்தில் இன்னும் சொல்லப்போனால், நபிகளாருக்கு ஆண்டவன் கொடுத்த உத்தரவில் இருக்கு, என்னுடைய அடியாருக்கு சொல்லுவீராக மிகச்சிறந்தவைகளை மட்டுமே பேசணும், மிகச்சிறந்தவைகளை மட்டுமே பேச வேண்டும் என்று உங்களுடைய அடியாருக்கு சொல்வீராக என்று திருக்குரான் வசனங்களை வாசித்திருக்கு. அந்த அடிப்படையில் நிரம்ப பேசலாம் என்றாலும் கூட காலத்தின் அருமை கருதி, ஏன்னா இன்றைக்கு சிந்தனை சுரங்கத்திற்குள் சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு ஏற்பாடு என்று சொல்லும்போது இந்த அளவுக்கு ஒரு அரங்கம் திரண்டிருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கு அங்கே சேப்பாக்கம் மைதானம் நிரம்பி வழிகிறது. நான் வரும்போது அந்த வழியாக தான் வரும். 7ஆம் நம்பர் பனியன் நல்லா விற்குது ஒரு பக்கத்தில், அது இன்னொரு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி உழைப்பாளர் தினமாக இருக்கிறதுனால தொழிலாளர்கள்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. மெரினா பீச் பக்கத்தில் போகும்போது எல்லா விதமான அமைப்புகளை சார்ந்த அன்பர்கள், கம்யூனிசமாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், டிஎம்கே, எல்லா விதமான கட்சி கொடிகளும் அங்கே உழைப்பாளர் அந்த சிலைக்கு கீழே பார்த்தோம். அது ஒரு பக்கத்தில் இருக்குது. இன்னும் விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால ஒரு சில கூட்டம் வேறு இடத்துக்கு போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி லீவு, ஆனாலும் போயிருப்பாங்க. ஏன்னா நேற்றைக்கே வாங்கி வச்சுருப்பாங்க. முன்னேற்பாடுகள் சிலதில் இருப்பாங்க. திருக்குரான் என்ன சொல்லுகிறது? நல்ல அமல்களை செய்வதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்வீராகன்னு சொல்லு. அப்படி 4ஆம் தேதியும் இங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, 1ஆம் தேதி முந்திக் கொண்டோம். எதையோ சொல்ல வர்றாரு, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில்
முந்துவதாக இருக்கட்டும் பிந்துவதாக இருக்கட்டும், நம்மளுடைய நோக்கம் என்பது ஒன்றுதான், ஒரே இலக்கு, நல்லிணக்கம் நல்லிணக்கம் நல்லிணக்கம். இதை தவிர வேறு எதுவும் இங்கே நாம் சிந்திப்பதற்கு இல்லை. நான் இந்த மேடை நோக்கி வரும்போது கூட அற்புதமான இந்த ஃப்ளெக்ஸ் போர்டை பார்க்குறேன். அந்த எழுத்துக்களை கவனிங்க. எந்த அமைப்பு நடத்துகிறது, தனிப்பட்ட மனிதனுடைய முகங்களையோ அங்கே முன்னிறுத்தலை, எதுவும் அங்கே இல்லை. அங்கே இருக்கிற வாசகம் சமய நல்லிணக்க சகோதரத்துவ திருவிழா கொண்டாடக்கூடியது என்கின்ற அற்புதமான ஒரு சொல்லாடலை எங்கே பார்க்கிறேன். வேறு எங்கேயும் இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் கவனிக்கிறது இல்லை. நல்ல அற்புதமான ஒரு சொல்லாடல். அதோடு கூட அந்த தேதி எழுதியிருக்கிறாங்கல்ல, நல்ல கவனிங்க, அதை வாசித்து பாருங்கள். என்ன தேதி போட்டிருக்கு? 1/5/2024 சரியாக எழுதியிருக்காங்களா? நான் அதை கவனிக்கும்போது அதில் ஒரு புள்ளி மிஸ் ஆகிருக்குது, குறையுது. சரியா? பிரிவினை என்று வரும்போது ஒரு புள்ளியை கூட நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம் என்பதை அந்த வாசகம் சொல்லுகிறதாக பார்த்து, நீங்கள் இங்கே கோடு கழிக்கிறது இல்லை, ஒரு புள்ளியை கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதை சொல்லாமல் சொல்கிறது. நம்மளை அறியாமல் நடந்தது. இதுதான் இறைவன் நம்மோடு இருக்கிறான், நம்மை வழிநடத்துகிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம். அந்த புள்ளியை, இந்த புள்ளி அழிவதற்குள்ளாக நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா, அதுதான் இன்றைக்கு மெசேஜ், அதுதான் இன்றைக்கு செய்தி. இந்த புள்ளியினுடைய சூடு அழிவதற்குள்ளாக, அதுவும் சென்னையில் சுரங்கம் என்பதற்கு அற்புதமான ஒரு விளக்கங்களை இங்கே கொடுத்தாச்சு. நான் இங்கே ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறேன். வரும்போது நம்முடைய மயிலாப்பூரில் காலையில் கபாலீஸ்வரர் கோவில் தரிசனம், அடிக்கிற வெயிலுக்கு நல்ல அற்புதமான தரிசனம். இங்கே நம்ம தர்வேஸ் பாய் பேர் கேட்கும்போது தர்பூசணி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேர், ஷாஜகான் கேள்விப்படுவோம், சாகுல் ஹமீதுன்னு கேள்விப்படுவோம், சவுக்கத் அலி ஐயா பேர் கேள்விப்படுவோம். தர்வேஸ்ன்னு கேட்கும்போது இந்த கோடைக்கு இதமாக இருக்குது, குழு குழுன்னு இதமாக இருக்குது. எதுக்கு சொல்லுன்னா, அங்கே விடுதியில் தங்கியிருக்கும்போது அந்த கதவு லாக் இருக்குது பாருங்கள், பூட்டு திறக்கிறது வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா, வெளியில் பூட்டியாச்சுனாக்க திரும்ப திறக்கிறது அதில் ஒரு சிரமம். உள்ளே ஒருவேளை யாரும் மாட்டிக்கிட்டு அவங்க திறந்துட முடியும், சாவி தேவையில்லை. ஆனால் வெளியிலேருந்து திறக்கணுன்னா சாவி போட்டு தான் அதை திறக்க முடியும். அதில் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. பூட்டுவதற்கு சாவி தேவையில்லை. அப்படி இழுத்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுவாக பூட்டிக்கும். திரும்ப நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் திறக்க முடியாது, சாவி போட்டு தான் திறக்கலாம். ஒருவேளை உள்ளே யாராவது மாட்டியிருந்தாங்கன்னா ரொம்ப சுலபமாக அவங்க திறந்துட முடியும். அப்படி ஒரு அமைப்பு அந்த கதவில் இருந்தது. அந்த சுரங்கம்னு பார்க்கும்போது, சிந்தனை சுரங்கம் என்று பார்க்கும்போது அப்படி பார்க்குறேன். சுரங்கம் என்பது வெளியிலேருந்து தோண்டிட்டு போகணும், சிந்தனை என்பது நாம் உள்ளே இருந்து வெளியே வர வேண்டும். ஆக உள்ளே இருந்து வெளியே வருவதும் வெளியே இருந்து உள்ளே செல்வதும் ஒரே இடத்துல சந்திக்குது என்று சொன்னால் சிந்தனை சுரங்கத்தால் தான் முடியும். இந்த சந்திப்பு தேவை. ஏன்னா தென் மாநிலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு நல்லா தெரியும். இன்னும் காத்துட்ருக்குறோம், அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு ஒரு சம்பவம் இருக்கிறது, அப்படி தானே? ஆனால் இந்தியா முழுவதும் இந்த சம்பவத்தை அப்ளை பண்ண வேண்டும், இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எப்படி இந்த சுரங்கம் என்று சொல்லும்போது, தஞ்சாவூர் பகுதியில் பழமையான கோயில்கள்லாம் சொல்லுவாங்க, இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்குது, இதுக்குள்ளே போனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போய் எந்திரிக்க முடியும், அப்படி ஒரு பாதை. இன்றைக்கும் கிராமங்களில் அந்த சொல்லாடல்கள் இருக்குது. பழைய கோயில்களில் சிதிலமடைஞ்சு ஒரு மண்டபம் இருக்குதுன்னா அது கிட்டே யாரும் போக மாட்டாங்க. கேட்டால் அது சுரங்கம், மன்னர்கள் காலத்தில் வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சமீபத்தில் கூட நிறைய சுரங்கங்கள் தோண்டப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போது நெய்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு சுரங்கம் இருக்குது, நிலக்கரிக்கான ஒரு சுரங்கம். இன்றைக்கு புதுசாக சாலை அமைக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த கழிவுகள், அந்த மண்ணை தான் கொண்டு வந்து கொட்டி மேடு சமைக்கிறாங்க. மேடு சமைக்கும்போது பாரதியை ஞாபகப்படுத்துகிறோம். சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம், சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம். அதுபோல் தென்னகத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் வடக்கே நோக்கி பயணிக்க வேண்டும். அதற்கு இந்த சிந்தனை சுரங்கம் இங்கே தோண்டுகிறது. விரைவில் நாம் அங்கே எழ வேண்டும், இந்த சிந்தனைகளை அங்கே விதைக்க வேண்டும். அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறதாக நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு படி மேலே இந்த எலக்ட்ரிக்கல் விஷயத்தில் சொல்லுவோம், இங்கேருந்து சுவிட்சு போட்டால் அங்கே லைட் எரியும், அங்கே சுவிட்சு போட்டால் இங்கே ஃபேன் ஓடுது. இதுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்குது, இதை ப்ளூடூத்தில் பண்ண முடியாது. அப்போ இது ஏதோ ஒரு வயரிங் வேலை நடக்கணும், ஒன்றும் பைப்பு பதிக்கணும். கட்டுமானம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேலைகளை அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் பூச்சி வேலை நடக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த வயரிங் பண்ணக்கூடிய எலக்ட்ரீஷியன் இருக்காங்க பாருங்கள், வெறும் பிவிசி பைப்பு தான். அந்த பைப்புக்குள்ளே இந்த ஒயரை அவங்க எடுக்கணுன்னா எடுத்த உடனே ஒயரை கொடுக்கறதில்ல. என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பி இருக்கும் ஃப்ளெக்ஸபிளாக, அது ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி. அந்த கம்பியை அப்படியே விட்டு அந்த பாயிண்ட்டுக்கு அது வந்தோடனே அதில் ஒயரை மாட்டி இங்கேருந்து இழுக்கிறாங்களா? இப்போ சுரங்கத்துக்கு நீங்கள் வாங்க, ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி கம்பி சின்ன கம்பியே தான் இருக்கும்.
3 ஃபேஸ் கரண்ட்னா கூட அது வழியாக அந்த ஒயர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துடும். அதுபோல் ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் கூட இந்த சிந்தனைக்காக நாம் இந்த ஸ்ப்ரிங்கை இங்கே விட்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும் அல்ல, உலகத்தை கூட இது ஆட்சி செய்யும் என்று நான் மனதார நம்புகிறேன். அந்த அளவுக்கு ஒரு சிந்தனைக்கான கூட்டமாக இதை நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் பல்வேறு இடங்களுக்கு பயணிக்கும் போது சில அனுபவங்களை இந்த மேடை மூலமாக நாம் பெறுகிறோம். இப்போது ஒரு இந்து சாமியார் உட்காந்துருக்கும் போது ஒரு கருத்தை பேசும்போது எதிர்த்தாப்பில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, இது அவங்க சமயத்துக்குள்ளது, இதையே நம்ம பார்க்கணும், இதுக்கும் நமக்கு என்ன இருக்குது. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வந்து பேசும்போது என்ன நினைப்பாங்க, இது அவங்க சமயத்தோடது, இதையே நம்ம கேட்கணும், அமைதியாக இருப்போம். அப்போ நம்ம ஒரு உலமா பேசுகிறாங்க, ஒரு இமாம் பேசுகிறாங்கன்னா அதை நம்ம கவனிப்போம், நம்மளுடையது அப்படிங்கிற சிந்தனை ஒருவேளை வரலாம். ஆனால் இது 3 சம்பந்தப்பட்ட சமயங்கள், இன்னும் சொல்லப்போனால் இதை கடந்தும் இருக்கக்கூடிய சமயங்களுடைய சிந்தனை இங்கே வரும்போது இது இறைவனை குறித்தது, இது மனிதனை குறித்தது, இது அத்தனை செய்தியும் நமக்கானது என்று பார்க்கக்கூடிய சூழல் விதைக்கு வர வேண்டும். அதற்கு இந்த நல்லிணக்க கூட்டங்கள் உதவுது. அந்த சிந்தனைக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம். நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு, புல்லா வச்சுட்டு ஒருத்தர் வர்றாரா ஒரு மதம்னு பார்க்காதீங்க, சிலுவை சித்தர் வர்றாரா சிலுவையை பார்த்து ஒரு மதம்னு பார்க்காதீங்க, திருநீர் பூசிட்டு ஒரு சாமியார் வர்றாரா அது ஒரு மதம்னு பார்க்காதீங்க. இது 3ஐயும் பார்க்கும்போது இவன் எனக்கு இறைவனை நினைவூட்டுகிறான். அந்த வகையிலே நாம் இதை பார்த்தோமானால் ஒட்டு மொத்தத்திலே நமக்கு வந்த உடனே கட்டி அணைக்கக்கூடிய அந்த ஒரு பரஸ்பர அன்பு பிறக்கும். இன்னொரு மதம் என்று பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. இப்போ என்னென்னா, ஒரு இடத்துல போய் இன்னொரு மதத்தை குறித்து பேசி அவரை நம்மோடு அழைத்து வர வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லை. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சமயமும் அந்த சமயத்தை சார்ந்த பக்தர்களுக்கு இந்த சமயங்களை அவர்கள் சார்ந்திருக்கிற சமயங்களை தெளிவுபடுத்தும் போது இயல்பாக இன்னொரு சமயத்தின் மீது அல்லது இன்னொரு மாற்று சமயத்தை சார்ந்த சகோதரர் மீது இயல்பாக அந்த அன்பு வெளிப்படும். இன்றைக்கி நான் படிக்கக்கூடிய வழிபாட்டு நூலில் என்னுடைய பூஜை ரூமில் சொல்கிறேன், ஒரு திருக்குரான் இருக்குது, விவிலியம் இருக்குது, திருமுறைகள் இருக்குது. தினசரி ஒவ்வொரு நூலிலிருந்தும் ஒரு வசனத்தை வாசிப்பதை என்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறேன். மனசாட்சி தொட்டு கேட்குறேன், எத்தனை பேர் இதுக்கு அனுமதி கொடுப்பீங்க? எத்தனை பேர் வீட்டில் இது இருக்குது? ஒரு வேளை இருந்தாலும் கூட லைப்ரரியில் இருக்கும், இல்லை செல்ஃபில் இருக்கும். அப்படி யாராவது இதை வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்திலிருந்து என் உள்ளன்போடு சொல்லுகிறேன், தலைவணங்கிறேன். உங்களுடைய இந்த அற்புதமான பணிக்கு என்னுடைய தலைவணங்கிய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா இது இன்றைக்கு தேவை. ஒரு சமயத்தில் என்ன சொல்லியிருக்கு இப்போ பாருங்களேன், ஒரு சின்ன சொல்லாடல் ஐயா ஆரம்பிச்சுட்டு போனாங்க, குரங்கு மனிதன் அப்படின்னு. அவங்க பேசிட்டு போனோடனே எங்கள் ஐயா ஃபாதர் வந்தாங்க, இந்திய ஆங்கிலன் திருச்சபை ஐயா வந்தாங்க, அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க. குரங்கிலிருந்து எப்படி வர முடியும், சிந்தனை இப்படி இருக்கிறது, அது சயின்ஸுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த சயின்ஸ் வேறு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகுது. இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒன்றா இருக்கலாம், நாளைக்கு ஒன்றா இருக்கலாம். கல்வெட்டு இன்றைக்கி சொல்லுகிறது, இன்றைக்கு வரைக்கும் ஒரு கல்வெட்டு தகவல் இருக்குன்னா அது இன்றைக்கு வரைக்கும் வரலாறு. நாளை இன்னொரு புதிய கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டால் வரலாறு மாற்றி எழுதப்படும். அந்த அடிப்படையில் அறிவியலும் சரி வரலாறும் சரி ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் இறைவன் என்பவன் ஒருவன், அவனை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று ஒரு மார்க்கம் இருக்கிறது அல்லவா. சொல்லப்போனால் நபிகள் நாயகம் அவர்கள் காலந்தொட்டு கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளாக எந்த மாற்றமும் செய்யாமல் ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் திருக்குரான் 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 என்று சொல்லும். எந்த மாற்றம் அதுக்குள்ளே. இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய விளக்கங்களை சொல்லும்போது, அதிலிருந்து ஒரு வசனங்களை சொல்லும்போது கூட நாங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கு சமயம் சார்ந்து இன்னும் சகோதர சமயங்கள் சார்ந்து சொல்லும்போது ஏதாவது ஒரு வார்த்தை பிசகினால் கூட அவர்களுடைய மனம் புண்படும். திருமுறைகளில் பல விஷயங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ராகத்தை மாற்றி பாடினா அதில் கைதேர்ந்தவர்கள் கோபிப்பார்கள். ஒரு சொல் மாறினா போச்சு. ஒரு இடத்துல வீணையின் மேவிய நாதனை அப்படின்னு ஒரு இடத்துல வரும். அந்த இடத்துல சொல்லாடல் பார்த்திங்கன்னா இறைவனை புகழ்கிற மாதிரி இசையில் இருக்கிற ஓசையில் இருக்கலாம் சொல்கிற மாதிரி அந்த இடம் வரும். அது பார்க்கும்போது வேதனை மிகு வீணையில் மேவிய நாதனை அப்படின்னு அது வருது. அதை சில பேர் வாசிக்கும்போது என்ன வேகமாக வாசிக்கும்போது வேதனை மிகு வீணையில் மேவிய நாதனைன்னு வாசிச்சிருவாங்க. பொருள் மாறுதா? வேதனை 4 வேதங்களுக்கு தலைவன் என்ற பொருள். வீணை என்பது உங்களுக்கு தெரியும், இசை வாசிக்கக்கூடிய ஒரு கருவி. அப்போ அதை எப்படி சொல் பிரித்து வாசிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். நான் அதை போய் வாசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேதனை மிகு வீணையில் மேவிய நாதனின்னு சொன்னால் நகைப்புக்குள்ளாகும் அந்த இடம். அதுபோல் சில விஷயங்களை நாம் மாற்று சமயங்களை சார்ந்து சகோதர சமயங்களை சார்ந்து பேசும்போது ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் சில மேடைகளிலிருந்து இறங்கும்போது ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தால் பெரியோர்கள் மன்னிக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு சொல்லாடலாக நாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா சில பேருக்கு இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது.
ஒரு நேரத்தில் தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிக்கும் போது ஏதாவது மாற்றி சொல்லிட்டாங்கன்னா அந்த வினாடியை நிறுத்தி மன்னிக்கவும் இன்னும் சொல்லி வாசிப்பாங்க. இன்றைக்கி நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு. எந்த சேனல்லையாவது இவங்க பேசும்போது தவறாக சொன்னால் மன்னிக்கவுன்ற வார்த்தையை நம்ம பார்க்க முடியுதா? அன்றைக்கி இருந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இல்லை, மீண்டும் அதிக தவறையே மீண்டும் சொல்கிறாங்க. அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அதை கொடுக்க மாட்டேங்குது. இன்றைக்கி இந்த மேடையில் பேசும்போது ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை வருது என்று சொன்னால் அது நம்முடைய பெரியோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்பதை இந்த இடத்துல என்னால் அழுத்தமாக சொல்ல முடியும். செய்த தவறுக்கோ அல்லது நம்ம அறியாமல் ஏதேனும் தவறு செய்திருக்கலாம் என்று நாம் சிந்திக்கும் போதோ மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு சமூகத்தை பார்த்து பேசும்போது சில விஷயங்கள் தவறாக நடந்திருக்கிறது என்று ஆலோசனை சொல்லுவதும் இல்லைன்னா கண்ணை மூடிக்கொண்டு நம்மவர் என்று சொல்லி பாராட்டுவதும் ஒன்று ஒரு விதமாக போயிட்டுருக்கு. இப்போ இது ஒரு நடுநிலையான மேடை என்பதனாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சமய நல்லிணக்கம் பேசுவது போல, மதச்சார்பின்மை பேசுவது போல, மது சார்பின்மையும் பேச வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். உலகம் முழுவதும் இன்னும் சொல்லப்போனால் போதைக்கு எதிராக, கஞ்சாவுக்கு விழிப்புணர்வு, இப்படி எவ்வளவோ இருக்குது. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் கும்பகோணத்தில் நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். ஒரு ஓட்டுநர் கஞ்சா போதையில் தாக்கினாங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் ஒரு போராட்டத்துக்கு அங்கே அறிவிப்பு கொடுக்குறோம். காவல்துறையில் அனுமதி கேட்க போகிறோம். போராட்டமே காவல்துறை எதிர்த்து தான். அப்போது காவல்துறை ஒரு அதிகாரி எங்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறார். இது மாதிரி நீங்கள் அனுமதி கேட்குறீங்க, அனுமதி நாங்கள் மறுக்கிறோம், எலெக்ஷனுடைய ரூல் இப்போ அப்ளையில் இருக்குது, கொடுக்க முடியாது. இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், ஏன் கொடுக்க முடியாது? இவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஒரு அரை மணி நேரம் அடையாளமாக எங்களுடைய ஜனநாயக உரிமையை நாங்கள் செஞ்சாகணும், இதை ஒரு அழுத்தமாக பதிவு பண்ணணும். ஏன்னா எவ்வளவோ இளைஞர்கள் இன்றைக்கி அதில் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். அதனால் இதை ஒரு அழுத்தமான செய்தியாக நாங்கள் சொல்லியாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அனுமதி மறுக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த குற்றவாளிகளை நாங்கள் கைது செஞ்சிட்டோம், சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் கைது செய்து விட்டோம், அதனால ஆர்ப்பாட்டம் தேவையற்றதுன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி மறுப்பு கடிதம்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு இதில் என்னென்னா, அந்த அதிகாரிகிட்ட நான் சொல்கிறேன், அவர்களை கைது செய்தனால தான் உங்கள்கிட்ட அனுமதின்னு கேட்டுட்ருக்கோம். கைது செய்யப்படாமல் இருந்தால் உங்கள்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்றைக்கே நாங்கள் ரோட்டில் இறங்கியிருப்போம், அன்றைக்கே நாங்கள் சாலையில் இறங்கியிருப்போம். அப்போ நாங்கள் இதை புரிந்து கொள்கிறோம். உங்களுடைய சிக்கல் என்ன, அரசாங்கத்தினுடைய சிக்கல் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை இப்படி விட்டுட முடியாது. போதை விஷயம் என்று வரும்பொழுது இன்றைக்கி இளைஞர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், கொண்டாட வேண்டிய ஒரு செய்திகள் அவங்ககிட்ட இருக்குது, ஒரு ஆவல் இருக்குது, ஏதோ ஒன்று கொண்டாடணும்னு நினைக்கிறான். ஒரு விடுமுறை நாளாக ஏதோ ஒன்று கொண்டாடணும், ஏதோ ஒன்று சாப்பிடணும், புதுசாக ஒன்று வந்திருக்குதா அதை தூய்த்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையெல்லாம் இருக்குது. பாருங்களேன், இன்றைக்கு அந்த ஐபிஎல்லில் போய் அத்தனை பேர் இளைஞர்கள் நிற்கிறாங்கன்னா யாரும் அவங்க அப்பா அம்மா அவங்கள பிடிச்சி தள்ளுறதில்லை, நீ அவசியம் போயே ஆகணும்னு யாரும் சொல்கிறதில்லை. அவனுக்குள்ளேயே ஒரு விஷயம் பிறக்கிறது, நான் இதுக்கு போகணும், இதை நான் கொண்டாடணும். ஏன்னா அதில் வீசக்கூடிய அந்த 20 ஓவரில் இருக்கக்கூடிய 6 பந்துகளையும் அவன் ஒவ்வொரு பந்தையும் ரசிக்கிறான். அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு அவன் ரசிக்கிறான். அப்போ உன்னை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளே இருக்குது. அதை எதை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதிலே பிரச்சனை. இந்த கூட்டத்தை எங்கே ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதிலே பிரச்சனை. யாரை கொண்டாட வேண்டும், எந்த அளவு கொண்டாட வேண்டும். விளையாட்டு தேவைதான். இன்னும் நீங்கள் திருக்குறானில் நபிகள் நாயகம் அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுக்குள்ளே போனீங்கன்னா விளையாட்டுக்கு குறைந்த நேரம் தான் அங்கே இருக்கும், மிக குறைந்த நேரம். ஏன்னா காலம் முழுவதும் போராடுவதற்கே சரியாக இருந்தவருடைய வாழ்க்கை என்பதை நாம் ஹதீஸ்கள்லையும் வாழ்க்கை வரலாறுகளையும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டம் அது. அந்த நேரத்தில் கூட குழந்தைகள் விளையாடும் போது அருகே இருந்து பார்த்து அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கான ஒரு விளையாட்டு என்று சொல்லி இப்படி இதுவும் தேவை, சிந்தனை சுரங்கமும் தேவை. மிகப்பெரிய அளவில் சமூக பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு வருமானம் வருதா, அதில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஏழை எளியோருக்கு கொடுப்போம். இஸ்லாம் வலியுறுத்துது ஜக்காத். ரம்ஜான்னு வருதுன்னா அதனுடைய அடிப்படை என்ன, ஜக்காத். உலக அளவில் எந்த ஒரு உலக வங்கியே செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரு சமயம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது பாராட்டாமல் இருக்க முடியுமா நம்மால்? உலக அளவில் ஒரு பெரிய புரட்சியை அது செய்து கொண்டிருக்கிறது, நம்ம சிந்திக்கிறோம். அந்த அடிப்படையில் சமயத்திற்கான சமூகத்திற்கான இன்னும் சொல்ல போனால் ஆழ்ந்து ஒவ்வொரு உயிருக்குமான ஒரு தேடுதல் இங்கே இருக்கிறது. நாம் இதை இங்கே விதைக்கிறோம். நான் ஏன் மீண்டும் சொல்ல வரேன்னா, இன்னொரு சமயம் குறித்து பேசும்போது ஒருவேளை மாற்றுக்கருத்து இருக்கலாம். மாற்றுக்கருத்து, அதனுடைய எதிர்கருத்து, அறிவியல், இது எல்லாம் ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது அங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் இஸ்லாமிய உலமாவாக இருக்கிற அன்பர், அவர் ஆயராக இருக்கிறார், அவர் மடாதிபதியாக இருக்கிறார், இவர் அறிவியலாளர்.
அவர் சிந்தனையாளர், அவர் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர். இது எல்லாம் ஒரு மேடையில் சந்திக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்கிறது என்று சொன்னால் இதை ஒட்டுமொத்த உலகம் கொண்டாட வேண்டும், ஒட்டுமொத்த உலகம் கொண்டாட வேண்டும். இது அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு நம்மிடம் இருக்கிறது. என்னென்னா, மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்களை கூட மரியாதையோடு நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்குது. காரணம், நமக்கு முன்னம் வாழ்ந்தவர்கள். பாருங்களேன், இந்து சமயம் என்ன சொல்லுது தெரியுமா? இப்போ இந்த குரங்கு விஷயத்தை மாணிக்க வாசகர் சொல்கிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய், இப்படியே ஒரு அடுக்கு கொண்டு வருது. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த நிலையிலேருந்து இந்த நிலைக்கு வந்த இப்படியே நான் பயணித்தேன், அப்படி வந்து மனுஷனாக பிறந்து உன்னை பற்றி தெரிந்து கொண்டு இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்லி இந்த வழியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது, உன்னுடைய திருவடியை கொடுன்னு பிரார்த்திக்கிறார். அப்போது ஒரு பிறவி இல்லை, இது பிறவிதோறும் வருவது. பல பிறவிகளை கடந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சித்தாந்தம், ஒரு விளக்கத்தை அங்கே கொடுக்கறது. ஆனால் இந்த பிறவியில் நான் என்னவா பிறந்தேன், மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தானா என்பதெல்லாம் அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம். நம்ம பிஹெச்டி பண்ணுற முனைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பாடமுறை இருக்கிறது. அதை பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்து ஒரு சான்றிதழ் அவங்க வாங்குகிறாங்க. அப்படி தானே? அந்த அடிப்படையில் சமய நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் சொல்லப்போனால் அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் மேலே கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையும் வழங்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவதவர்கள் மட்டும்தான் இதை ஆய்வு செய்ய முடியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முனைவர் தோல் திருமா அவர்கள் முனைவர் பட்டம் வாங்குவதற்கு ஆய்வு செய்தது என்ன தெரியுமா? தென்காசி பக்கத்தில் மீனாட்சிபுரத்தில் நடந்த சம்பவம் இருக்குல்ல, அது யாரால் இதை ஆய்வு செய்ய முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். அந்த சிந்தனை வந்ததுனால இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா முனைவர் பட்டம் என்பது ஒரு சாதாரண, எதை பற்றி பண்ணினாலும் உங்களுக்கு முனைவர் பட்டம் 5 வருஷம் கையில் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனால் இதை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை வருது இல்லவா, பாராட்ட வேண்டியது. அந்த அடிப்படையில் கல்வி கற்றிருக்கிறோம். இந்த கல்வி இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டும், ஒருங்கிணைப்புக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் ஆற அமர உட்காந்து அடுத்த நிகழ்ச்சி நாம் எதை நடத்துவது, இங்கே நம்ம சண்டை போடுறதா, இல்லை எல்லாருக்குமான ஒரு இடம் இங்கே வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம், என்ன பிரச்சனைங்கிறத பேசுவோம் சொல்கிறதா? ஏன்னா இங்கே நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு. இப்போ சகோதரருக்கு அவங்க எனக்கு சால்வை போட்டு ஒரு பரிசு கொடுத்தாங்க. நான் ஒரு பரிசு அவங்களுக்கு கொடுத்தேன், கவனிச்சிங்களா? அது கும்பகோணத்துலேருந்து வாங்கிட்டு வரேன். அது என்ன தெரியுமா? பாதுஷா. நான் இங்கே எங்கே போனாலும் சரி அன்பர்களை சந்திக்கும் போது ஒரு இனிப்பு கொண்டு போகிறது, பாதுஷா அந்த இனிப்பு பேர். ஏன் தெரியுமா கொண்டு வந்து கொடுக்குறேன்? இன்னும் கொஞ்சம் நாளில் அமித்ஷான்னு மாற்றிடுவாங்க பேர். ஏன்னா எங்கள் பேரை மாற்றுறது ஊரை மாற்றுறதுன்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, வேறு ஒன்றும். ஆக குரங்குலேருந்து மனுஷன் வந்தானா இல்லையோ, மனுஷன்லேருந்து குரங்குகள் வந்திருக்கிறது நிறைய ஆதாரம் இருக்குது. மாட்டுக்கருத்து இருக்கா? அப்போ இது சிந்தனை பிசகு. அவன் சரியாக இருக்கிறான், சிந்தனை பிசகுனால சில மனிதன் குரங்காக மாறு. அதனால் நம்ம பிள்ளைங்களை திட்டுறோம், ஏன்டா குரங்கு மாதிரி அங்கங்கே தாவிட்டு ஒரு இடத்துல உட்காடுறான். நீ தான் அந்த எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு உனக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோமே, நீ இந்த கட்சியில் நிற்க வேண்டியதானே, ஏன் திடீர்னு அங்கே தவிர? நேற்று ஒரு செய்தி வருது, இன்றைக்கி ஒரு செய்தி வருது. உங்களுக்கு தெரியும், நம்ம உமர் புலவர் குறித்து சிந்திக்கிறதுனால சொல்கிறேன். சங்க இலக்கியங்களில் கணைக்கால் இரும்புவரை பற்றி நம்ம படித்திருப்போம். புறநானூரில் அவருடைய பாடல் இருக்குது. சேர மன்னர் அவர், இன்னும் சொல்லப்போனால் சேரமான் கணைக்கால் இரும்புவரை தான் நம்ம பேசுகிறோம். அவருடைய வரலாறில் மிக அழகான ஒரு செய்தி சம்பவம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி இத்தார் நம்ம நோன்பு நோக்கும்போது, ரம்ஜான் நோன்பு நோக்கும்போது தண்ணீர் கூட குடிக்காமல், சொல்லப்போனால் உமிழ்நீரை கூட விழுங்காமல் ஒரு நோன்பை நோக்கிறோமோ, இது இறைவனுக்கானது, நம்மை பக்குவப்படுத்துவதற்கானது, இன்னும் சொல்லப்போனால் பசின்னா என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கானது. இப்படி பல ஒரு களம் சிந்தனை அதில் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அது சமயம் சார்ந்தது, உங்களுக்கு தெரியும், புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த இடத்துல கணைக்கால் இரும்புறையை நாம் ஏன் சிந்திக்க வேண்டியிருக்குன்னா, எதிரி மன்னனால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார் கணைக்கால் இரும்புறை. அப்படி சிறையில் அடைக்கப்பட்ட போது உணவு கிடையாது அவருக்கு. ஏன்னா இன்றைய அளவில் சிறைச்சாலை ரொம்ப சொர்க்க பூமியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், 10 வருஷம் தண்டனை அவர் அறிவிக்கிறாங்க அப்படின்னா 10 வருஷம் தானே, ஏற்கனவே 5 வருஷம் போயிடுச்சு, இன்னொரு 5 வருஷம் அப்படியே பீச்சில் நடந்த மாதிரி ஜாலியாக கழிஞ்சிட போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துடுறாங்க. இது தண்டனை கழித்து வெளியில் வந்தாங்க, நம்ம தியாகப்பட்டம் கொடுக்குறோம். இப்படிலாம் இருக்குது ஒரு சில இடத்துல. ஏன் சொல்ல வரேன்னா, சிறை என்பது குற்றவாளிகளுக்கான தண்டனை அனுபவிக்கிற இடம். அப்படி இருந்தாலும் கூட அந்த தண்டனையும் எப்படி வழங்க வேண்டும், அவர்களுக்கான நீதியும் இருக்கிறது. அப்போது ஒரு கோர்ட்டு தண்டனை கொடுத்தாச்சுன்னா சிறை நிர்வாகம் அவர்களுக்கான மனிதநேய அடிப்படையிலான உரிமைகளை அங்கே கொடுக்குறது. அது கூட சில இடங்களில் எதிரிகளால் கொடுக்கப்படாமல் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் குற்றவாளிகள். அப்படி ஒரு இடத்துல இரும்புறை, கணைக்கால் இரும்புறையே ஒரு மன்னன், நான் எந்த மன்னன்கிற பேர் சொல்ல விரும்பல, அது சில இடத்துல பிரச்சனை உண்டு பண்ணிது.
என்ன அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டிலே இப்போ மூவேந்தர்கள்னு சொன்ன போனீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா நான் சோழ மண்டலத்தில் இருக்கிறேன், நான் தொண்டை மண்டலத்தில் இருக்கிறேன், நான் சேர மண்டலத்தில் இருக்கிறேன், அது வேறு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கும்பகோணத்தில் வந்து யார் யார் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, சமய நல்லிணக்கம்னு சர்ச்சுக்கும் பள்ளிவாசலும் ஒரு சாமியார் எங்கே ஊந்தியா இருந்தார் அவர் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாரு. அதானே பார்த்தேன். எங்கேயோ இருந்து வந்து நம்ம ஊரில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் கிளம்பிட்டு இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, எதிரி மன்னன் அவரை அடைச்சி வைக்கிறான். அந்த சிறையிலே அவருக்கு பசிக்கிறது, உணவு கொடுக்கல, அவருக்கு தாகம் எடுக்கிறது. இப்போ அவருக்கு தண்ணீர் குடிக்கணும் போல் தோணுது. அவர் என்ன பண்ணுறார், கடைசி வரைக்கும் பார்க்குறாரு, முடியல. அங்கே வெளியில் வாசல் நின்ன காவலர்களை கூப்பிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க, தாகம் எடுக்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுன்னு கேட்குறாரு. உடனே அவங்க பார்த்துட்டு குற்றவாளி எதிர்நாட்டு மன்னன் இவனுக்கு தண்ணி கொடுக்குறதான்னு சொல்லி தாமதப்படுத்தியிருக்காங்க. தாமதப்படுத்தி தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த தண்ணியில் என்னத்தெல்லாம் கலந்துருந்தாலோ தெரியல. இன்றைக்கி நமக்கு செய்தி வர்றதுனால ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அன்றைக்கி என்னத்தை கலந்தாங்கன்னு தெரியல. கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக அவன் எடுக்கும்போது ஒரு கணம் யோசிக்கிறான், இந்த தண்ணீரை நாம் குடிப்பதா? எதிரி மன்னன்ட்டு நம்ம மாட்டிட்டோம், கையில் விலங்கு பிணிச்சு நம்மளை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டான், பசி இருந்தது தாங்கிட்டேன், இப்போ வந்து எனக்கு தாகம் எடுக்கிறது, எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஒரு மானம் உள்ளவன் உயிரை விடுறதுக்குள்ளே தப்பு இல்லையே. நம்ம தண்ணீர் அதுவும் கேட்டு வாங்குறோமே, கேட்டு வாங்கலாமா இந்த தண்ணீரை? இது தண்ணீரை குடிக்காமல் நான் உயிர் துறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தண்ணீரை வந்து உதாசீனப்படுத்தி நிராகரித்து விட்டு பட்டினியிலையும் பசியிலையும் தாகத்திலையும் அவன் இறந்தான் என்கின்ற செய்தி பதிவு செய்யப்படுது. இத்தனையும் பதிவு செய்யும்போது அவன் புறநானூரில் எழுதின ஒரு பாடல், அதனுடைய விளக்கத்தில் ஒரு இடம் வருது. சங்கிலியால் பிணிக்கப்பட்ட ஒரு நாய் போல எதிரி மன்னன் பின்னால் நான் வந்து இங்கே மாட்டிட்டு தண்ணி கேட்குறேனேன்ற பொருளை அவர் பாட வர்றார். ஏன் இது நாங்கள் சொல்கிறேன்னா, கூட்டணி இருக்குது, 2-3 கூட்டணி இருக்கலாம். சங்கிலியால் பிணிக்கப்பட்ட நாய் என்று அவர் ஒன்றை குறித்தார். சங்கியால் பிணிக்கப்பட்ட நாய் என்று நான் ஒரு கூட்டத்தை குறிக்கிறேன். இப்போ இது தேசத்திற்கு எதிரான அவர்களுடைய சிந்தனை, இந்த தேசத்திற்கு எதிரான அவருடைய செயல்பாடு. ஏன்னா நல்லிணக்க கூட்டம் என்பது 2 இடங்களையும் நடக்கிறது. இங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது, அங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது. அப்போது ஃபாதர் மோகன்ராஜ் அவர்களும் திருவடிக்குடி சாமிகளும் ஒரு மேடையில் இருக்கிறாங்கன்னா, இந்த சமய நல்லிணக்கத்திற்கான பொருள் வேறு. வேலூர்லேருந்து ஒருத்தரும் சென்னையிலேருந்து ஒருத்தரும் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா, நான் வேலூர்லேருந்துன்னு ஒருத்தர் சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது புரிஞ்சுக்காங்க. நான் ஒருத்தர் சொல்கிறேன், நீங்கள் வேறு யாராவது புரிஞ்சுக்காங்க, உங்களுடைய சகோதரர்கள் கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஒரு சமய நல்லிணக்கம் நடக்குது அப்படின்னா அதற்கான பொருள் வேறு. ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த விஷ கருத்துக்களை விதைப்பதற்கு எதை வேணால் விலையாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கார். உங்களுடைய பக்கத்து கிராமத்தில் உனக்கு கார் கொடுக்குறேன், உனக்கு வீட்டுக்கு தேவையா 2 வீலர் கொடுக்குறேன், 2 சக்கர வாகனம் கொடுக்குறேன், தொழில் செய்வதற்கான பொருள் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், இதை வச்சுக்கோ, நம்ம கட்சிக்கு ஒருங்கிணைப்பாக நீ வேலை செய்யின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை சொல்கிறான், நீ எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் சரி, பட்டினியாக கிடக்க கூட என் குடும்பம் தயாராக இருக்குது, உன் கட்சி பின்னாடி நான் வரமாட்டேன், உனக்கான ஆளாக பிரதிநிதியாக நான் வரமாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளாக இந்த இனம், இந்த ஒற்றுமை, இந்த தமிழ் மண் என்கின்ற சிந்தனை அவர்களுக்குள்ளே இருக்குதுன்னு பாரு. எந்த அளவுக்கு அது ஊறி கிடக்கணும். வறுமையில் இருக்கிறவங்க 10 ரூபாய்க்கு இன்றைக்கி எந்த வேலை செய்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்துன்னு குத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் பட்டினியாக கிடந்தாலும் சரி, உன் பின்னாடி நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இன்றைக்கு உள்ளபடியே சொல்லப்போனால் மதுவுக்கு எதிராக, போதைப் பொருளுக்கு எதிராக, இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்களை ஒருங்கிணைத்து அரவணைத்து செல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு சிசிடிவி கேமரா காட்சி பார்த்துருப்பீங்க. தந்தையை ஒரு பிள்ளை தாக்கின அந்த காட்சி, ஒரு பையன் தாக்குறான்கின்ற அந்த காட்சியை நாம் பார்த்தோம். கண்கூட அந்த காட்சியை பார்க்கும்போது ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் போடுறார், இந்த பயலை எங்கிட்ட ஒப்படைங்கன்றார். எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்படிப்பட்ட சூழல்கள் அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் சரி பண்ணணுமானால் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு, கூட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அந்த இடத்துல வந்து அமர்ந்திருப்பவர்கள் சரியாக இருந்தால் போதும். இது செய்தி போய் சார், நமக்கு 2 கண் இருக்குது, அந்த ஐயாவுக்கு 1 கண்ணு தான் இருக்குது. உழைப்பாளர் தினம், அவருக்கு 1 கண்ணு தான் இருக்குது. நான் வந்ததுலேருந்து கவனிச்சிட்டே இருக்கிறேன், சுற்றி கேமரா கவர் பண்ணுறேன். ஆக இந்த சுரங்கத்தை கொண்டு போய் வட மாநிலங்களை சேர்க்க வேண்டிய வேலையை அந்த ஒற்றை கண் செய்யும் என்ற நம்பிக்கையில் நாம் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லருளினாலே இந்த ஒற்றுமை என்றும் நின்று நிலவி வீடு பெற பிரார்த்திக்கிறேன். திருமூலர் சொன்னது போல ஓதுமின், கேள்மின், உணர்மின் என்று சொன்னார். இந்த 3 மின்னையும் இங்கே கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லருளினாலே சகல செல்வ யோகமிக்க பெருவாள் சித்திக்க பிரார்த்தித்தவனாக மீண்டும் ஒரு முறை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய அருளை கொண்டும் நமது கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசீலாயை கொண்டும் என்னுடைய ஷேக் நாயகம் ஃபைசி ஷானூரியுடைய ஃபைதானை கொண்டும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டும் என் சிற்றூரை ஆரம்பம் செய்கிறேன். இன்று நமது ஷௌகத் அலி அண்ணன் எல்லாத்துக்கும் செவிக்கு விருந்து கொடுத்தாங்க. அடுத்தபடியாக முடிச்சு போகக்குள்ள உங்களுக்கு வயிற்றுக்கு உணவும் இங்கே ரெடியாக இருக்குது. அதனால் யாருமே வந்து அவசரப்பட வேணான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு பண்ண ஷௌகத் அலி அண்ணனை நம் பாராட்டிய தீர வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒரு மத நல்லிணக்கணத்துக்கு வந்து ஒரு எழுத்தாணியாக அந்த அமைப்பு பாருங்கள். சமயம்னு சொன்னால் சைவமும் சமணம் தான் சமயம்னு சொல்லுவாங்க. அப்படி தானே சாமி? அப்போது அந்த வார்த்தையை பாருங்கள். நல் இணக்கம், சகோதரத்துவ திருவிழா. சாமி அடியார்கள் அழகாக சொன்னாங்க. அந்த இதை பார்த்துட்டு, வாசகத்தை பார்த்துட்டு, ஒன்று மட்டும் நடுவில் ஒரு ஹைஃபன் இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்றுன்னு, எல்லா மதமும் ஒன்று தான். அதுக்கப்புறம் அஞ்சு வர்ணங்கள் சொல்லுவாங்க நாவல்கள் பக்கத்தில். அதுக்கப்புறம் 2 வேதங்கள் உள்ளவங்க 2 பேர் இருக்கிறாங்க இந்தியாவில். அதுக்கப்புறம் 24 பிரிவுகள் இருக்குது. எல்லாமே ஒரு பேனரில் அடைச்சிட்டார் அண்ணன். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இறைவன் படைத்தது தான் ஆதமை. தன் இறைவனுடைய கரத்தால் படைத்தது ஆதமன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியனில் பைபிளில் இருக்குது, குரான்லேயும் இருக்குது. அவருடைய பேர் ஆதம் ஹவ்வான்னு சொல்லி கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. அதே இந்து மதத்தில் சிவன் பார்வதின்னு சொல்லுவாங்க. அந்த சிவனுடைய அம்சத்தில் சிவனுக்கு செய்வது, சிவன் அடியார்களுக்கு செய்வதாக நம்ம சாமியாரை வர வச்சுருக்கோம். ஏன்? மத நல்லிணக்கத்துக்காக. அப்போது மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் கண்ணதாசன் ஏன் சொன்னார்னா, அறிவுஜீவிகள் இந்த பேனரை பார்த்து ஒரு விஷயத்தை சாமியார் அடியால் சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ மரைக்காரை பற்றி ஜோசப் மோகன் ஃபாதர் அருமையாக சொன்னாப்புல. அதே மாதிரி நம்ம ரெவரண்ட் ராஜு ஃபாதர், அதுக்கு முன்னாடி பேசுகிற ரெவரண்ட் ஃபாதர் என்ன அருமையான ஒரு தீசிஸை பண்ணியிருக்காங்க. பார்க்க சாதாரணமாக உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய அறிவுஜீவிகள் இவர்கள் எல்லாம். ஞானிகளாக நான் பார்க்குறேன். ஞானிகளுக்கு தான் ஒவ்வொரு நுட்பமும் அவங்களுக்கு கண்ணில் படும். மனிதனை பார்க்கவான், மனிதனில் இறைவனை பார்ப்பது தான் ஞானிகள். அவர்கள் மதத்தை பார்க்க மாட்டாங்க, ஜாதியை பார்க்க மாட்டாங்க, பேதத்தை எடுக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் எல்லா தோற்றத்திலையும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த உணர்வு உள்ளவர்கள் தான் இன்று இந்த சபையில் அடங்கியிருக்கிறோம். அப்படின்றதுக்கு இந்த விழா ஒரு அற்புதமான விழா. ஏன்னு சொன்னால் சிவனுக்கும் யார் சிவனுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, ஆதான்னு பேர் இருக்குது. ஆதான்ற பேர் எங்கே வந்துச்சுன்னா, ஆதம்ன்ற பேர்லேருந்து தான் ஆதாம் வந்துச்சு. ஹவ்வான்ற பேருந்து அவ்வைன்னு இப்போ மாறி இருக்கு. அப்போ எல்லாம் ஒன்று தானே. அது நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, இலங்கை மலையில் ஆடம் ஸ்பீக்குன்னு இருக்கு. நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவருடைய கால் பாதம் முத உலகத்தில் அவர் இறங்கின இடம்னா இலங்கையிலே தான். 6 அடி அகலம். இந்த கால் முந்தன் கால் மட்டும் வச்சுருக்காரு. இந்த நீட் வந்து 5 அடி அன்னு காட்டுறாங்க. அப்போது நம்ம எல்லா மதமும் ஒருவரை தான் சொல்லுது. ஆதாம் ஹவ்வான்னு சொன்னால், ஆடம் ஈவுன்னு சொன்னாலும் ஒன்று தான், ஆதாம் ஹவ்வான்னு சொன்னால் ஒன்று தான், சிவன் பார்வதின்னு சொன்னாலும் ஒன்று தான். அந்த ஒன்றுக்கு தான் இன்றைக்கி தேதி 1. அந்த ஒன்றை தான் அது குறிக்குது. கரெக்டாக டைம் பார்த்து வச்சுருக்காரு அண்ணன். திடீர்னுட்டு டக்குன்னு சொல்கிறாரு நம்ம வைக்கிறேன்ட்டு. அப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற இடம் இருக்குல்ல, இந்த இடம் வந்து கிறிஸ்டின்ட்டு வாங்கின இடம். நடுவில் இருக்கிற இடம் நீங்கள் வர்றீங்களா வாசல் ரோடு, அது ஆந்திரா ரெட்டிக்கிட்டேருந்து வாங்கின இடம். அந்த பக்கம் இம்பீரியல் ஹோட்டல் இருக்குது, அது யார்கிட்டதுன்னா காகித மில்லத்துடைய மாமனார்கிட்ட வாங்கின இடம். மத நல்லிணக்கத்தில் உள்ள இடம் தான் இது. நாங்கள் ஃபைஸ் மாலிக்கு எடுக்கிற இடம்னா மத நல்லிணக்கத்தில் உள்ள இடம். அந்த மாதிரி இடத்துல இந்த ஒரு விழா ஏற்பாடு பண்ண அண்ணனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே வந்து அருமையாக பேசின ஒவ்வொரு மனிதர்களும் அருமையாக பேசினாங்க. ரெவரண்ட் ஃபாதர் ராஜு ஒன்று சொன்னாங்க, முகமது நபி வந்து ஏன் எந்திரிச்சு நின்றாங்கன்னு சொன்னால், அப்போ சொல்கிறாங்க, இது அந்நிய மதத்தில் போகிற ஏன் நபியை நீங்கள் எந்திரிச்சு நிற்கல, இவர்களும் ஆதமுடைய மக்கள்ன்றாங்க.
அப்போ என்ன தெரியுது? ரூட் காசை பார்க்குறாங்க, வேரை பார்க்குறாங்க, கிளையை பார்க்கல. இன்னைக்கு கிளையை பார்க்கறதுனால தான் பிரச்சனை வருது. வேரை ஊண்டினால் வேரை பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. அதனால் அங்கே வடநாட்டில் வடை சுடலான்னு இங்கே இட்லி தான் சுட முடியும். அதனால கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த சபையின் சார்பாக நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.